சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கடவுள் வாழ்த்து திரு கணேசன் சார் சீராரும் பரணன திகழ்பரத கண்டன் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு விதை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் என்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை கிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எல்லோருக்கும் இங்கே காலை வணக்கம். நமது மாதங்கள் திட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இன்று நமது சங்க தலைவர் அவர்கள் திரு டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் காரணம் அவர் வர முடியவில்லை. அதனால் இன்று நமது மூத்த உறுப்பினர் திரு கார்த்திகேயன் சார் அவர்கள் கூட்டத்தினை எடுத்து கேட்டுக்கொள்கிறோம். இதுபோக நமது சங்கத்தின் முக்கிய மூத்த உறுப்பினர் மற்றும் மதுரையில் நீண்ட காலமாக அஞ்சல் தலையில் செயல்படுத்தி உள்ள திரு ரங்கநாதன் சார் அவர்கள் 13 வருடங்கள் கழித்து சார் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது ஆக்சுவலாக சார் வந்து திருச்சியில் இருக்காங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க சார். நம்ம மீட்டிங்கை வந்து அவர் அப்படி போயிட்டாங்க, அதனால் வரதில்லை. இருந்தாலும் நம்ம மீட்டிங்கோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு இந்த மிக மகிழ்ச்சியான ஒரு இருந்த நிலையில் வயசு இதுலேயும் இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் சார் வந்திருக்காங்க. அவரை வந்து வரவேற்கிறோம். இது போன்ற வந்து நமது சங்கத்திற்கு நமது நடவடிக்கைகளை பார்த்து புது உறுப்பினர்கள் புதுவாக சில 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள வந்து சுய அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் சூர்யா. நான் ராஜேந்திரன் அவர்களுடைய பேத்தி. அவர் வந்துட்டு பல வருஷமாக கலெக்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு அவரோட ஹாபியை நான் கண்டினியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இனிமேல் தான் என்னென்ன ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, என்ன கலெக்ஷன் இருக்கலாம்னு சொல்லி கற்றுக்கிட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஃபேஷன் டிசைன் லேடி சார் வாங்க சார். வணக்கம், என் பேர் ஸ்டீஃபன் சந்தோஷ்ராஜ். நான் இப்போ தான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் ஃபிலாடெலி பியூரோவில் வந்துட்டு ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஆரம்பிக்கிறதை பற்றி பேசியிருந்தேன். அப்போ தான் இங்கே ஒரு ஆக்டிவாக ஒரு கிளப் இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ஆக்டிவாக மெம்பர்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு கிளப்பே நடக்குது அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் கைடன்ஸ்லாம் நிறைய எதிர்பார்த்துட்ருக்கேன். நான் வந்துட்டு கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ட்ரிபிள் மேஜர் முடிச்சிருந்தேன், பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜியில். அப்போ நிறையா பறவைகளை பார்க்குறதுக்காண்டி எல்லா வீக்கெண்டும் பன்னார்கட்டா நேஷ்னல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவோம் எல்லாருமா பறவைகளை பார்க்குறதுக்காண்டி. அதனால் ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் வந்துட்டு பேர்ட்ஸை வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதான் ஒரு ஐடியா அதான் ஒரு பேஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாலாம் நிறைய ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணியிருந்தார். அவரால் முடிஞ்சது ரொம்ப எஃபர்ட் போடாமல் ஏரியாவில் இருக்கவங்க அவங்கள்ட்ட இருந்துலாம் கலெக்ட் பண்ணி அப்படி ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாரு. அதெல்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் இப்போ வந்திருக்கேன். ஆல் த பெஸ்ட்.
ஸ்டீஃபன் சார் பேசுனது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா 2007 வந்து இந்த சங்கத்தில் நான் சேர்ந்தேன். இப்படி தான் நானும் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே கிடந்தேன். ஒரு ஸ்கூல் டைமில் வந்து எங்கள் கிளாஸில் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம்ஸ் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் வந்து எனக்கு கேப், யாருமே கிடைக்கல, நண்பர்கள் யாருமே கிடைக்கல. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருப்பேன். இருக்கிற கலெக்ஷனை வச்சு ஸ்டாம்பை வச்சு அதை அப்பப்போ நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ தான் ஒரு தடவை மேப்னாவோட இது கனெக்டிவிட்டி கிடச்சிது. 2007 கிடச்ச உடனே நான் இதை ரொம்ப பயன்படுத்திக்கிட்டேன். மேப்னாவை பயன்படுத்திக்கிட்டேன். அது வந்து என்னை நல்ல ஒரு நிலைமைக்கு கூப்பிட்டு போயிருக்கு. அதுமாதிரி உங்களையும் நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது. ஏன்னா நீங்கள் எடுக்கும் போதே நல்லா செலெக்ஷன் பண்ணி வந்திருக்கீங்க மைக்ரேட்டிங் பேர்ட்ஸை பற்றி. பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய இது. அதில் வந்து நீங்கள் குறிப்பாக அந்த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. நம்ம இதுலேயும் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து பேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் எப்படின்னா குறிப்பாக இப்போ வர விஜயகுமார் வாட்டர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சிங்கிங் பேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. மைக்ரேட்டிங் பேர்ட்லேயே நிறையா இருக்குது. அதுமாரி பேர்ட்ஸு நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, எங்களோட வாழ்த்துக்கள். ஸ்டாம்ப்ஸ் வாங்கும்போதே பார்த்து வாங்குங்க. சிடிஓ ஸ்டாம்ப்ஸ் வாங்கிக்கிறாங்க, வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நல்ல கண்ட்ரி ஸ்டாம்ப்ஸ் வாங்குங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் சிடிஓஸில் ஸ்டாம்ப்ஸ்லாம் வாங்குவோம், கான்டினென்ட்டில் சில ஸ்டாம்ப்ஸ் அதுமாதிரி வாங்கிக்கிறாங்க. விலை கம்மியாக தான் இருக்கும், அதை வச்சா வேல்யூ கிடையாது. அதனால் நல்லா பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நம்மளோட மீட்டிங்கோட இணைஞ்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது போக இப்போ ரீசெண்டாக இந்த வாரம் வந்து அனந்தபுரியில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன் திருவனந்தபுரத்தில் நடந்திருக்கு. 2 நாள் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. நம்ம சத்யராஜ் சார் போய் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எக்ஸிபிஷன் ஸ்டால் போட்டு இது பண்ணிட்டாங்க. அவர் வந்து அதே போல் ஸ்டேட்டில் சரி இது போக நம்ம சவுத் இந்தியன் ஃபிளாட்லிக் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் மெயினான ஒரு அசோசியேஷன். அவங்க வந்து 70வது வருஷம் கொண்டாட்டம், அவங்க அசோசியேஷன் தொடங்கி 70வது வருஷத்தோட கொண்டாட்டத்தோட இது விழாவை வந்து செலிப்ரேட் அவங்க வந்து ஜனவரி மாதம் 2, 3, 4 நாள் எக்ஸிபிஷன் வந்து சென்னையில் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு எல்லாருமே போய் பாருங்கள். அதில் இந்த தடவை நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. நம்பராக இருக்கவங்க தான் சேரணும். ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமான ஃபீஸு பண்ணியிருக்காங்க. சார் அது மாதிரி ஒரு வாய்ப்பு. சென்னைக்கு போங்க. வேலூர்லேயும் எஜுகேஷன் நடக்குது. ஆக்சுவலாக தமிழ்வாணன் சார் இப்போ தான் ஜஸ்ட் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆமாம் வேலூரில் நடக்குது எஜுகேஷன். அது எப்போனா நெக்ஸ்ட் மந்த் 12, 13 நடக்குது. வேலூரில் நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன் நடக்குது. இப்போ லாஸ்ட் மந்த் நம்ம விருதைப்பட்டு சிவகாசியில் நடக்குது. அதுமாரி வேலூரில் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன். ஸோ இப்போ எனக்கு என்னமோ நிறையா ஆமாம் சார் விருதைப்பட்டுன்னு சொல்லி இப்போ நிறையா எக்ஸிபிஷன் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன் நம்ம சிவகாசி நடத்திட்டாங்க. அடுத்து வேலூர் நடத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. இது போக அடுத்த மாதம் வந்து ஜனவரியில் வந்து 23, 24 வந்து எர்ணாகுளத்தில் கேரளாவோட ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுக்கும் வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் போய் பயன்படுத்திக்கிறேங்க. ஏன்னா இது மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் போய் பார்க்கும்போது நம்ம அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைக்கணும். தெரிவிச்சுக்கணும். இன்னைக்கு வந்து திரு ரங்கநாதன் சார் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு கழிச்சு வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சிறப்புரை ஆகினாங்கன்னா நல்லாயிருக்கும். சார் வந்து சிறப்புரையாக சார் சார் பேசுகிறோம் இல்லைங்க சார் பேசுகிறோம். ரங்கநாதன் சார் பொறுத்தவரையும் அவருக்கு முதல் ஒரு இன்ட்ரடியூஷன்
நான் வந்து 50 வருஷம் ஸ்டாம்ப் கலெக்டர், 55 வருஷம் ஸ்டாம்ப் கலெக்டர், ஒரு 10 வருஷமாக வந்து கலெக்டராகவும் இருக்கேன், டீலராகவும் இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். சார் ஆரம்பத்தில் நாம் வந்து கலெக்டராக இருக்கும்போது அது சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள் வந்தோம்னா நாங்கள் ரங்கநாதன் சார்ட்ட தான் கேட்போம். இன்ஃபர்மேட்டிவ், அதாவது நடமாடும் லைப்ரரின்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு மனிதர். அவர் வந்து ஸ்ரீரங்கம் போய் மாறி போனதுக்கப்புறம் இது வந்து மாசனார் வந்து ஒரு செட்பேக் தான் என்னுடைய மனசில் பட்டது. அவர் இன்னைக்கு வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நக்கான ஒரு விஷயம். அவர் சில விஷயங்கள் சொல்லி 1969 மதுரையில் நாங்கள் டாக்டர் விஸ்வநாதன் ஒருத்தர் வீட்டில் நாங்கள் மீட் பண்ணி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதான் நான் இங்கே மூவ் பண்ணி வந்திருக்கேன். அப்போ ஒரு 5 பேர் சேர்ந்தாலே பெருசு. ஆனால் அந்த 5 பேரில் 3 பேரும் எல்லாம் கிளாசிக் கலெக்டர்ஸ். அவ்வளோ நல்ல ஸ்டாம்ப்ஸ் அவங்க காலத்துலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருப்பாங்க. அவங்ககிட்டே இருந்தால் நான் அப்போதான் நான் என்ன நினைச்சேன்னாக்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கட்சாகி ஒரு இதில் மீட் பண்ணி எல்லாம் மீட் பண்ணேன். சௌராஷ்டிரா ஸ்கூலில் கொஞ்சம் நடந்தது. ஒரு எக்ஸிபிஷன் கூட ஒரு எக்ஸிபிஷன் கூட அப்புறம் ரத்னவேல் சார்னு சொல்கிறார். அவரும் பெரிய கலெக்டர். அவர்லாம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு அவர் விருதுக்காரர் ஒரு ஷீட் ஃபுல்லாக 5 ரூபா ஸ்டாம்ப் அது கொண்டு வந்து 15 ரூபாய்க்கு அந்த கலெக்டர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. என்கரேஜ் பண்ணார். மாதிரி 6000 அந்த அந்த ஒரு நேச்சர் வைவியன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து என்னென்னாக்கா எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய, ஏன்னா அப்போ தான் கலெக்டர்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு சிலதெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு சொல்லி ஏதோ 1-2 பண்ணிட்டு எனக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் கவரேஜ்ங்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அங்கே திருச்சியில் ஏறிட்டு சௌந்தரராஜன் அவர் செக்ரட்டரி எனக்கு ஜூனியர் தான். அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவர் நிறைய நாணிக்கவர் முதற்கொண்டு வச்சுருந்தார். மொத்தமே அது வந்து 10 கவர் தான் இந்தியாவிலேயே இருந்தது. அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய அவரோட சேர்ந்து இந்த லைஃப் கவரேஜ் எல்லாம் செலக்ட். இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இப்போ புதுசாக சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். சும்மா நான் 10,000 ஸ்டாம்ப் வச்சுருக்கேங்கிறது முக்கியம் இல்லை. ஸ்டாம்பினுடைய என்ன ஒரு அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம், அதில் என்ன ப்ளஷர், அதை ஸ்டடி பண்ணணும். அதைத்தான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இந்தியெல்லாம் எக்ஸிபிஷனுக்குன்னு வச்சோம்னாக்க அதுக்கு ஃபிலாட்டலிக் நாலேஜை காமிக்கணும். இப்போ பர்ஃபரேஷன் எவ்வளவு, வாட்டர் மார்க் என்ன, சைஸ் என்ன, கலர் என்ன, அதுக்கெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. பர்ஃபரேஷன் கைடு உண்டு, இது கலர் கைடன்ஸு, அதெல்லாம் நாங்கள் அப்போ ஸ்டான்லி கிப்பன்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு வாங்குவோம். நான் இன்னும் அதை வச்சுட்டு இருக்கேன். ஏன்னாக்கா என்னுடைய கலெக்ஷனை விட இந்த மாதிரி ஐட்டம்ஸை வாங்கி அது நிறைய பேருக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து 2001 ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்தேன் ஒரு 6-7 வருஷம் இருந்துட்டு அப்புறம் நான் மூவ் பண்ணிட்டேன். நம்ம சுவாமியப்பன் சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், சார் நீங்கள் ஒரு தரம் வரணும்னு. நான் இவங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு பார்த்ததே கடைசியில் எனக்கு சர்ப்ரைஸாக போயிட்டேன். கடியரசரா நான் எல்லாரும் நேற்று பார்த்துட்டு நிச்சயமாக இவரை மீட் பண்ணிவிடுவோம், அவரையும் மீட் பண்ணிவிடுவோம் எல்லாரையும்னு. அதனால் இன்னைக்கு அட்லீஸ்ட் சாரை பார்த்தேன். அவருடைய இதுக்கு நல்ல இது அந்த காலத்துல நான் ஒரு மிடில்ஸ்லேருந்துலாம் வந்த உடனே என்னெல்லாம் இது பண்ணாரு, எப்படி கலெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாரு எல்லாம் இன்னைக்கு சொல்லுவார். அது மாதிரி ஒரு
அந்யோன்யமாக இருந்தோம். அதில் கலெக்ஷனை விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு இதெல்லாம் ரொம்ப சௌகரியமாக பார்த்து எனக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இப்போ என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னாக்க மாதவனுடைய முயற்சியை பார்த்தேன். நான் இதில் இப்போ இந்த மேப்பனாங்கிற இந்த பேர் வரைச்ச நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி அந்த பேரை வைக்கிறது, அதில் காயின் கலெக்டர்ஸை சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா, ஏன்னா ஸ்டாம்பு தனியாக இருக்கணும், காயின் தனியாக இருக்கணும், அதில் இது வந்துடக்கூடாதுங்க. அப்போ தான் நான் அடித்து சொன்னேன், கிடையாது 2 பேரும் ஒன்றா இருக்கணும், நம்ம இதில் 2ம் பண்ணுறாங்க, அதனால் இதை பிரிக்கக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லி இந்த அதாவது இது ஒரு ஸ்டோரி. மதுரை பிளாட்டலி கிளப்புன்னு தான் ஒன்று. ஆமாம், அதில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அதில் நம்ம பிரிஞ்சு பிளாட்லி கிளப்புக்கு ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பண்ணணும். கிட்டத்தட்ட அந்த கிளப்பில் இருக்கிற 95% இங்கே வந்துட்டாங்க ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ். அப்போ நம்ம அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம சர்க்குலர் சார் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிளாட்லி தனியாக ஒரு கிளப் ஆரம்பிக்கணும், காயின் தனியாக ஆரம்பிக்கணுங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் வந்துச்சு. அப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன சொன்னோம், 2யுமே ஒன்றா சேர்த்துக்கணும், மதுரை பிளாஸ்டிக் அண்ட் நியூஸ்மேட்டிக் சொசைட்டின்னு சொல்லி வச்சுருவோம். அப்படின்னா ஸ்டாம்பும் வந்துடும் காயின் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணி அதுக்காக அந்த மாஃபனான வரணுங்கிறதுக்காக அதில் MP அது மாதிரிலாம் போட்டோம். MPNA அப்படின்னு அசோசியேஷன் கிளப்புன்னு வைக்கலாம். கிளப்புன்னு வச்சா அதுக்கு மாஃபனான்னு போட முடியாது, அதுக்காக அசோசியேஷன் மாற்றணும். மாஃபனான்னு முதல் லெட்டரை போட்டால் மாஃபனான்னு தான் அந்த கோர்வையாக வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டிஸ்கஷனே கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நாங்கள் பண்ணோம். எல்லாரும் ஃபோனில் பண்ணி டிசைட் பண்ணி அதை வச்சோம். அது ஒரு பெரிய நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பேர் வச்சது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏன்னா சார்லாம் காயின் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தார். அப்போ அந்த பேர் வைக்கும் போது கணியர் சார் அமெரிக்காவில் இருக்காரு, சவுதி அரேபியாவில் இருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் வந்தோடனே தான் காயின்ஸு அது இது இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பரம திருப்தி, 2க்கும் ஒன்று சேர்க்கணும், விடக்கூடாது. இதில் ஒரு பெரிய வெற்றி என்னன்னா 2007 நம்ம கிளப் ஆரம்பிக்கிறோம். 2008 அது நேஷனல் லெவல் வருது சென்னையில். 11 பேர் போனோம், 11 பேர் மேடம், 2 சீல்டு எல்லாமே 100% நம்ம ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் சாருடைய கைடன்ஸில். நிறைய பேருக்கு எப்படி எழுதுறதுன்னே தெரியல, பெரிய விஷயம் அது. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போல்லாம் படித்து அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாம்பினுடைய ஃபார்மேஷன் என்னென்ன பார்த்து அதெல்லாம் பண்ணி அதை ப்ரீஃபாக எழுதணும், பெருசாலாம் எழுதக்கூடாது. அதுதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இந்த வந்தது. நீங்கள் இப்போ வளர்ந்துருக்கு, இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் மேலும் வளர்ந்து இன்னும் இப்போ எனக்கு என்ன ஒரு கஷ்டங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டவுன் இங்கே மீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதுக்காக நான் ட்ரையெல்லாம் பண்ணேன். மிஜுரா காலேஜ் ஹைஸ்கூல்லையோ சேதுபதி ஹைஸ்கூல்லையோ வைக்கணும்னு. அதுக்கு சில கஷ்டங்கள் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நான் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தேன், அவங்களுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா அவங்க காலேஜ் வாத்தியார் ஒருத்தர் அதில் இன்வால்வ் ஆகிருக்காருங்கிற மனசில் விட்டுட்டோங்க. இல்லை வேறு சில காரணத்துக்காகத்தான் நாங்கள் யோசிக்கிறோம், நான் சொல்கிறேன்னாங்க. நான் மறுபடியும் அவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறேன். அதான் லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். அதுக்கு அப்போ தான் ஆட்கள் வர முடியும். இப்போ இங்கேருந்து இங்கே வருதுன்னாக்க வந்துட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டம்தான். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுதான் பார்ப்போம். அதாவது எங்கள் முயற்சி நானும் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ஏதாவது பண்ணி லேபர் ஹைஸ்கூலில் ஒரு சஜஸ்ட் பண்ணார். இல்லை சார், நம்ம எட்வர்ட் ஹாலே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். வழி அது ஒரு வழி இருக்குது. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் சொன்னார். நம்ம ஏன்டெல்லாம் அந்நேரம் கிட்டத்தட்ட ஒரு 200 ஃப்ரேம் இருக்கிற மெட்டீரியல் இருக்குது. ஆனால் நான் எழுதுனது 40 ஃப்ரேம். நான் சார்ட்டை ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி எழுதுனது 40 ஃப்ரேம் தான். ஆனால் இன்னைக்கு அது மாதிரி ஒரு கஷ்டம் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த கவர் நான் எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கிடைச்சது. இந்த கவர் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா பழசுலன்னா எனக்கு ஒரு 6 மாதமாக அது ஆகும். சாட்டை வரணும், காட்டணும், சார் இது பாருங்க சார் ரிஜிஸ்டர் கவர் அப்படின்னு சொல்லி.
நான் எடுத்தேன், பார்த்தேன், நேற்று நைட்டு பார்த்தேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்தேன், இந்த கவரை அடித்தேன் கூகுள் லென்ஸில். உடனே அதை பற்றி செய்தி வந்துருச்சு. த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் தி அந்த கண்ட்ரியுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி கூட்டிகிட்டதுனால இன்ஃபர்மேஷன் நிறையா வருது, இன்ஃபர்மேஷன் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அந்த டெக்னாலஜியில் நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய கலெக்ஷனை இன்னும் நல்லா பண்ண முடியும்னு நமக்கு நம்பிக்கை. எல்லாம் இப்போ நல்லா செய்யலாம். என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. சும்மா அப்படியே போட்டு அது மக்கி போயிடும், இது தூசி பட்டுடும், நமக்கு இடம் இல்லை எங்கே வைக்கிறதுன்னு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இந்த மனசில் வச்சுட்டு யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணி நான் இந்த கிளப்பினுடைய எய்மே முக்கியமாக இருந்தது என்னென்னா அட்வான்ஸ்டு இதை விட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை கொண்டு வரணும். அதுதான் முக்கியமாக நாங்கள் அப்போவே சொல்லிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வரும்பொழுதெல்லாம் அப்போ அவங்கெல்லாம் ராக் அப்படிலாம் அணிஞ்சிக்கிறாங்க. வேறே அவங்க தாத்தாவுமே அப்படிதான் இருந்தார். எல்லாரும் அவனா அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. நல்லா பிக்கப் பண்ணி நல்லா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நான் மீட் பண்ணது உங்கள் எல்லாரையும் இன்னும் நல்லா வளரணும். இதுக்கான ஆசீர்வாதங்கள் உண்டு. எப்போ முடியுது இன்னொரு வரேன். எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணி நான் நீங்கள் சொல்லாமல் வந்தேன். இப்போ ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த இந்த கேவியர் பவுண்டர்னு சொல்லி வந்துருக்கோம், பயங்கர காஸ்ட்லி. என்ன கேவியர் பவுண்டர்ன்றது பயங்கர காஸ்ட்லி. அதில் வச்சு தான் பெட்டு ஸ்டாம்பெல்லாம் வைக்கணும், அது மாதிரிலாம் இருந்தது. அது வந்து ஒரு ஸ்டிப்புடைய விலையே வந்து 40 ரூபா, சிங்கிள் ஸ்டாம்புடைய ஸ்டிப்புடைய. அப்போ நம்ம என்ன எப்படி பண்ணுறது என்னங்கிறதே நமக்கு தெரியாததெல்லாம் இருந்த காலங்கள் தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாம்பை மட்டும் நம்ம கேவியர் பவுண்டர் போட்டு வைப்போம். இப்போ அதெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க. இப்போ தாய்லாந்துலேருந்து ஒரு மெட்டீரியல் வந்து சுப்பீரியர் குவாலிட்டி சிங்கிள் ஸ்டாம்பு போடுறது 1 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ நாங்கள் எல்லா மெட்டீரியலும் நாங்கள் டீலர்ஸாக வாங்குறது வந்து எல்லாமே அவங்களுக்கு தான் போடுறோம். மவுண்ட்டுக்கு கூட அந்த இதை அந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் அதை ஹோல்டிங் பண்ணுறதுல இப்போ கஷ்டம் கிடையாது. ஒரே இது வந்து நான் சாப்பிட்ட சொல்ல மாதிரி தான், எல்லாத்தையும் வாங்காதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், கலெக்டராக இருந்ததுனால சொல்கிறேன், எல்லாத்தையும் வாங்காதீங்க. ஷிப்புனா ஷிப்பில் போங்க, பேர்டுனா பேர்டில் போங்க, ரயில்வேனா ரயில்வேல போங்க, இல்லை ஸ்பெஷல் கவர் தாங்கன்னா ஸ்பெஷல் கவரில் போங்க. வேறு எதுவும் 1000 ரூபா இருக்கிற மெட்டீரியல் 50 ரூபாய்க்கு கொடுத்தா கூட வாங்காது. இப்படி சொன்னதுக்கே பல டீலர்ஸ் சண்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் டீலர் மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு கலெக்டராக இருந்து டீலர் ஆனவன். அதனால கலெக்டர் நிறையா வரணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ கிட்டத்தட்ட என் கையில் 200 கலெக்டர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான். நான் கலெக்டராக இருந்தப்போ எனக்கு மட்டும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 200 கலெக்டருக்கு நான் கலெக்ட் பண்ணுறேன். அவங்க தீமெல்லாம் பார்த்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்கள கரெக்டாக கைட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். உங்கள் தீம் என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதை கீழே எந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைச்சாலும் வாங்காது. நம்ம கனியரசு சார் அப்படி கிடையாது. அதை காரணம் சொல்கிறேன் நான், நீங்கள் சொன்னது அவசியம் தான். அதாவது அது வந்து ஒரு சில நேரங்களில் சூட் ஆகும். எப்படின்னா அபரீதமான படங்கள், அபரீதமான வாய்ப்புகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நான்லாம் அந்த காலத்தில் வந்து அப்படியே செய்வேன். திருப்பி போவேன், சென்னைக்கு போவேன், ஒரு லாட் இருந்தால் அப்படியே தூக்கி வாங்கி உள்ள போட்டுருவேன். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னா அது நம்ம முளைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால் நீங்கள் ஒரு தீம் செலக்ட் பண்ணுங்க, அது ஓரளவுக்கு ஒரு 5 ஃப்ரேம் 10 ஃப்ரேம் வந்துருச்சு, அடுத்த ஒரு தீம் கலெக்ட். அது வந்து ரொம்ப சேஃபு. மெட்டீரியலை வந்து காப்பாற்றுறதுங்கிறதுலாம் இப்போ கஷ்டமான காரியம் கிடையாது. பழைய மாதிரி இன்ஃபர்மேஷன் வர்றதும் பழைய மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப லேசான ஒரு விஷயங்கள். அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணணுங்கிற மாதிரி மட்டும் நம்ம மாதிரி சார் மாதிரி இருக்கிற மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். அதில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். 2008 100% நம்ம ஜெயிச்சது மாதிரி அதுக்கப்புறம் காலங்களில் கொஞ்சம் 1-2 ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது வந்து இல்லாதபடி அடுத்த எக்ஸிபிஷன் தான் வர்ற மாதிரி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு அறிஞர்
அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். சார், முதல்ல நானும் சாரை இன்வைட் பண்ணுறதில் எனக்கு பெருமிதம். ரொம்ப வருஷம் கழிச்சு சாரை பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் எனக்கு முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். சார் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தார். இளமையாகவே அவர் வந்து நிறைய பேர் பார்த்தாரு, தெரியல. மதுரை காலத்தில் நிறைய பேர் பார்த்தாரு. ஸோ அவரை வச்சு தான் அங்கே நம்ம மெயினாக வந்து நமக்கு இது கிடைச்சிது. ஸோ அவங்களுக்குலாம் சார் வந்து பார்த்தாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் இஸ்மாயில் சார் வந்து கொடுக்கணும் ரொம்ப இதாக இருக்காரு. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ அது இது நமக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த நம்ம ஸ்டாம்ப் கலெக்ஷன் மூலம் பழகிற ஃப்ரெண்ட்ஸோட இது வந்து இந்த தாக்கம் வந்து எப்போ இருந்துகிட்டே இருக்கும், அது நான் மனப்பூர்வமாக எப்பயுமே உணர்வேன் நான். அதே மாதிரி சார் ஒரு இது சொன்னார், தீமாட்டிக்கில் வந்து கப்பல்னா கப்பல், பேர்ட்ஸ்னா பேர்ட்ஸு, அது மட்டும் இல்லை கண்ட்ரி கலெக்ஷன் அதை விட்டுட்டாரு. அது செய்யலாம். கண்ட்ரி கலெக்ஷனுங்கிறது இன்றைக்கி நான் டாபிக் எடுத்துருக்கிறது அதான். இது நான் கலெக்ட் பண்ணலை, ஆனால் ப்ரீஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாம்ப் இன்றைக்கி என்னுடைய டீமில் உள்ளது ஜெர்மன் ப்ரீஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் திமேட்டிக்கலாக நம்ம எப்போ பாரு நம்ம என்ன சொல்லுவோம், கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னம்னா, இயற்கையாகவே வந்து இந்தியா வாழ்ந்த பிரிட்டிஷ் காமன்வெல்த் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய மெயின் தீமே அதான், பிரிட்டிஷ் காமன்வெல்த் ஸ்டாம்ப்ஸ். அது மாதிரி இந்தியாவில் உள்ள ஓல்டு ஸ்டாம்ப்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய மெயின் தீம் காயின்ஸில். காயின் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும், காயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் பிரிட்டிஷ் காமன்வெல்த் ஓல்டு காயின்ஸ், ஓல்டு காயின்ஸ், அதாவது டெசிமல்ஸில் முன்னாடி காலங்களில் 65 டெசிமல்ஸ்க்கு முன்ன காலம் 65. ஸோ இதில் நான் ஜெர்மன் இதை பற்றி ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரீசெண்டாக வந்து நான் வந்து சில குரூப்பில் இருக்கேன், அது சாரும் இருக்காரு, அதில் நான் பார்ப்பேன், நான் தான் அதில் முன்னாடி பார்ப்பேன், சரியா? ஸோ இதில் நம்ம சார் இருக்காரு, அது மாதிரி நிறைய ஆல் இண்டியா லெவலில் டீலர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ இந்த ஜெர்மன் ஸ்டாம்ப்ஸை பற்றி போடும்போது நிறைய எனக்கு மெயினாக நான் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டில் ஸ்டாம்ப் பார்த்தோன்னா ஜெர்மன் தான் தோணும். அப்புறம் தான் எனக்கு நான் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளது நான். அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம நிறைய அந்த இதுலேயே இது ஜெர்மன் தான், ஆனால் என்ன இதில் மிஸ் ஆகுது அப்படின்போது தான் எனக்கு நம்ம ஸ்கூலில் படித்த ஞாபகம் வந்துச்சு. பிஸ்மார்க் அவர்கள் ஜெர்மனியை ஒன்றிணைத்து ஒன்றிய ஜெர்மனியாக மாற்றினார் அப்படின்னு நம்ம ஸ்கூலில் படித்த ஞாபகம். ஸோ அவர் வந்து பிஸ்மார்க் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் யூனிஃபைடு ஜெர்மன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜெர்மன் மொழி பேசுகிறவங்களே நிறைய ஸ்டேட்ஸாக இருந்தாங்க. அது வந்து ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல், ஒரு பெரிய நகரம் பெர்லின், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்ஸ் வந்து நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக போவோம். ஸ்டாம்ப் கலெக்ஷன் வச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1840 தான் பிளாக் பண்ணி வந்துச்சு. அது வந்து பிரிட்டிஷியர்கள், அதனால் பிரிட்டிஷ்காரங்க தான் முதல்ல அந்த ஃபஸ்ட்டு போஸ்டல் ஸ்டாம்ப்ஸை கொண்டு வந்தாங்க, அன்பர்ஃபரேட்டட், சரியா? ஸோ பிக்சரை வச்சு வெட்டி அந்த ஸ்டாம்பை ஃபிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி 3 ஸ்டாம்ப் வந்துச்சு. ஒன்று பிளாக் பென்னி, அடுத்து ரெட் பென்னி, அது வந்து ப்ளூ பென்ஸ், ப்ளூ பென்ஸ் கரெக்டாக சொல்லணும், ரெட் 2 பென்ஸ் வந்துச்சு. இந்த 3 பிரைட் ஸ்டாம்ப்ஸ். இது நம்ம ஒரு கலெக்ஷன் வச்சுருந்தோம்னா யூ அச்சீவ் சம்திங்னு லைட்டாக, சரியா? அதில் சில இது வந்து லெட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெட் பண்ணி என்ன இருக்குது, பிளாக் பண்ணி வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அவரும் 35,000 ரூபா தான். கவரில் இருந்துச்சுன்னா 35,000 ரூபா. சார் தனியாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது 12,000 ரூபா. அவ்வளோதான். இவ்வளோ போட்டிங்கன்னா அப்படின்னா அது உடஞ்சிடும். இல்லை அப்படி இல்லை, நீங்கள் மனசு வச்சு பார்த்துட்டே இருந்தால் சார் சொல்கிற மாதிரி அதுக்கும் ரொம்ப கம்மியாக நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற லெவல்லே வாங்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் டியூன் ஆகி இருக்கணும்.
நீ ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணும்போது அந்த மைண்ட் டூனாக இருந்தால் 8,000 ரூபாய் கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும். 8,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு தம்பி அந்த ராஜராஜ சோழன் கோல்டு காயின் கொண்டு வந்தான்ல அதை மாதிரி. சரி, நீ தானே கொண்டு வந்த? சரியா? ஸோ இது வந்து அந்த தேடும்போது தான் தெரியும் அவனுக்கு. அது காப்பர் காயினா இருந்தார், அதுக்கப்புறம் காமிச்சு கேட்ட போது தான் அது கோல்டு காயின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. சரியா? ஸோ இதுதான் அதான் அவனோட இடத்துல வருது. அதான் சரியா? ஸோ இப்போ மறுபடியும் ஹிஸ்ட்ரிக்கு போவோம். ஸோ இந்த காலத்து பிஸ்மார்க் முந்தின காலத்தில் வந்து ஜெர்மன் வந்து வெவ்வேறு ஸ்டேட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து 1940 ஸ்டாம்ப் வெளியே வருது, பிரிட்டிஷ் ஸ்டாம்ப்ஸு. அதுக்கு பிறகு நிறைய நாடுகள் ஒன்று ஒன்றா அந்த சிஸ்டத்தை தாங்க கொண்டு வராங்க. அப்போ ஜெர்மனியில் பெரிய ஸ்டேட்டாக இருக்கு பவேரியா. அதனால பேயன் ஸ்டாம்பில் வந்து பேயன் போட்டுருக்கோம். BAYERN பேயன் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ பேயன் ஸ்டாம்ப் வந்து ரொம்ப ரொம்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கலெக்டபிள் வரும். அதை சொல்கிறேன் நான், ஏன்னா அது வேரியபிள். அந்த ஸ்டாம்ப்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த வேற என்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த அந்த யூனிஃபைடு ஜெர்மனிக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்த நாடுகள் சில இது நான் சொல்கிறேன், அது பார்க்கலாம். ஏன்னா ப்ரூஷியான்னு ஒன்று இருந்துச்சு. ப்ரூஷியான்னு ஒரு ஸ்டேட் இருந்துச்சு. அந்த ஸ்டேட்டில் இருந்த பிஸ்மார்க் தான் எல்லாத்தையும் சேர்த்தார். ஸோ ப்ரூஷியாவில் உள்ள பிஸ்மார்க் தான் இந்த ஜெர்மனியை பூரா யுனைட் பண்ணார். சரியா சார்? உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? ருஷ்யா, சாக்சனி, ராட்டன்பர்க், பேடன், டர்ன், டாக்சிஸ், ஹாம்பர்க், சில்ஸ், ஹோல்ஸ்டைன், இந்த மாதிரி பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம பார்க்க பழகிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஸ்டேட் இருக்கிறதெல்லாம் பிஸ்மார்க் தான் யூனிஃபை பண்ணுறாரு. அது யூனிஃபை பண்ணுறது 1949 பிறகு அது வந்து மொத்தமாக ஜெர்மன் ஸ்டாம்ப் ஆகுது. அப்போ அதை வந்து ஒரு கிங் ஆர்டர் வில்மர் 1, வில்மர் 2 அப்படின்னு கிங் ரூல் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த பவேரியா ஸ்டேட்ஸ் சொன்னல, அப்போ எந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பவேரியா தான் ஃபஸ்ட்டு ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் ஸ்டேட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மன் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணுறது. அதில் நியூமரிக்கல்ஸ் நம்பர் தான். அந்த நம்பர் அதுலேயுமே என்ன இருக்கும், அந்த சிசர் கட்சியில் இந்த எக்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காரு. அதில் இதாக என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பட்டு நூலில் அந்த எந்த மார்க்கா வாட்டர் மார்க்கா. ஸோ இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல். அந்த பிரிட்டிஷ் மாதிரியே அவங்களுக்கு ஒரு இவங்க ஒரு வாட்டர் மார்க்ஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த ஸ்டாம்ப்ஸ்லாம் ஹைலி வேல்யூபிள் இன் யூரோப். மற்ற ஸ்டேட்டில் போகும்போது பீப்புள் ஆர் நாட் நாலேஜபிள், தெரியாது. நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற காரணம் ஜெர்மன் ஸ்டேட் வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ஸ்டேட். ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை விட பெரிய ஒரு இதை வச்சுருக்கிறது வந்து யார் பார்த்தீங்கன்னா ஜெர்மன், யூரோப்லே. சரி, இந்தியன்ஸை ரொம்ப வெல்கம் பண்ணுறது யாருன்னா ஜெர்மன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் சேர்ந்து யூனிஃபைட் இதை ஆஸ் அ இதை. இதில் என்ன இது வரும்னா, இதில் மெயினாக வந்து 2 ஸ்டாம்ப்ஸ் ரொம்ப வேல்யூபிள். அந்த 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 தனித்தனி ஸ்டேட் போட்டதில் அது வந்து ப்ரீமியம் ஸ்டாம்ப், அதாவது கிடைக்காது, ரொம்ப ஹைலி வேல்யூபிள். 3 பென்னிங் ரேட் அந்த ஸ்டாம்ப் ஒன்று 1850 அது நான் ஒன்று வச்சுருக்கேன். சொல்லுங்க அந்த ஸ்டாம்ப் 2500 ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். பென்னிங் ரேட்டு 850 ஜெர்மன் ஸ்டாம்ப். பேடன் 9 க்ரூசர் அது எரரில் ஸ்டாம்ப். இந்த 2 வந்து ஹைலி கலெக்டபிள், ஹைலி வேல்யூபிள் வேர்ல்டு லெவலில். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டாம்ப்னு நம்ம ப்ரைஸ்லெஸ் ஸ்டாம்ப்ஸ்னு அதில் இது ஒன்று. சரி, நான் இது சொன்னேன்ல, இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸை நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், பிட்டன்ஸ் பீப்புள் டோன்ட் நோ. நமக்கு அந்த வேல்யூ தெரியும், நான் லேட்டராக தான் அந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சேன். நான் 1 ரூபாய்க்கு வாங்கினேன். சரியா? ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட் லைக் தட். உங்களுக்கு தெரியாது, ஆனால் மனசு வேணும், தேடி போக தெரியும். சரியா? அதாவது நம்ம ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னோம்னா அதுக்காக ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டாம், அது விற்க முடியாது.
கஷ்டம். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா அது தப்பாகிடும். அதனால் ஆசையாக வாங்கணும். அப்போ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். இது ஒன்றும் கோடி கோடியாக இது நம்ம பண்ணுறது. நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பட் அதே டைம் வி நோ த ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும் இந்த ஸ்டாம்ப்ஸை பற்றி அதனுடைய வேல்யூ, அவங்களுடைய கல்ச்சர், நிறைய அது ஸ்டாம்ப்ஸ் வந்து சே அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்து நமக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ இதில் வந்து டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸும் லோக்கல் ஹிஸ்ட்ரிஸ் இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பழைய ஸ்டேட்டில், ஜெர்மன் ஸ்டேட்டில், அதாவது 1871, அதாவது 1840லேருந்து 71 வரைக்கும். நான் சொன்னேன் பவேரியா தான் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் வெளியிட்டது 1849. இப்போ இதை தான் அவர் யுனைட் பண்ணுறாரு. யாரு? பிஸ்மார்க். அதுக்கு பிறகு ஜெர்மன் எம்பையர் ஆகுது. சரியா? ஜெர்மன் எம்பையரில் கேசர் வில்மர் 1, வில்மர் 2. இதில் தீம்ஸ் நிறைய வருது. இதில் 1872 வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஷீல்ட்ஸ், ஸ்டாம்ப் ஷீல்ட்ஸ் வராங்க. லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஷீல்ட்ஸ்னு வெளியிடுறாங்க. அது வந்து நேஷனல் இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் உண்டு. அதுக்கு இப்போயும் கிடைக்குது. ஸோ அடுத்து வந்து ஜெர்மனியா சீரீஸ்ன்னு இருக்குது. 1950 1900 1922 வரைக்கும் இந்த ஜெர்மனியா அப்படின்னு ஓவர் பிரிண்ட் பண்ணி நிறைய கலர் டைப்ஸ் ஸ்டாம்ப்ஸ் வருது. ஸோ இது வந்து இதுவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வேல்யூபிள், அமெரிக்கனில் வேல்யூபிள். பட் அதர் ஸ்டேட்ஸில் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து வந்து இந்த ஜெர்மன் வந்து என்ன செஞ்சதுன்னா பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு, டச் மாதிரி அவங்க போய் கொஞ்சம் நாடுகளை காலனைஸ் பண்ணாங்க. அப்போ அந்த காலனைஸ் பண்ணதில் 3 பிளேசஸ், டோகோ, சொமோயா, ஹெய்டஷு அப்படின்னு ஒரு ஐலண்ட்ஸ். இதெல்லாம் அந்த டோகோ இதில் வந்து ஒரு இம்பீரியல் யட்சட்னா ஒரு சின்ன பாய்மர கப்பல். ஸோ அந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து ஹைலி ப்ரைஸ். இது நம்ம இதில் யார் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம திருச்சியில் இவர் இருக்காருல, நம்ம இவர் பேர் காசி சார் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பூரா 1000 ஈஸிக்கெலாம் கிடைக்கவே அந்த 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 ஐலண்ட் உள்ள ஸ்டாம்ப்ஸ் எல்லாம். சரியா? ஸோ இதில் வந்து அவங்க மெயினாக வந்து அவங்க இது பண்ணது என்னதுன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஜெர்மனி யூனிஃபை ஆனோன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸு, கலோனியல் எக்ஸ்பென்ஷனுக்கு ஸ்டாம்ப்ஸு, நேஷனலிஸ்ட் ஸ்டாம்ப்ஸ் நிறைய அவங்க போட்டாங்க. சரியா? ஸோ இது வந்து முதல்ல இந்த வீமர் ரிப்பப்ளிக்கில் வந்து 1900 சார் அது இது முடிஞ்சிச்சு. இந்த அடுத்து வந்து என்னென்னா எம்பையர் வந்து எது வரைக்கும் இருந்துச்சு? 1871லேருந்து 1918 வரைக்கும். அந்த 18ல் வந்து யாருக்காவது தெரியுமா என்ன ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் நடந்துச்சு சார்? நீங்கள் சொல்லாதீங்க. 1918 யாருக்காவது வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் எக்ஸாக்ட்லி சொல்லிக் கொடுக்கும். மாஸ்க் போடுறது இது வந்தது இல்லைங்க, கொரோனான்னு சொல்லிட்டு 1918 இல்லை சார், நான் சொல்கிறது வந்து நம்ம சொல்கிறது நீங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, நான் சொல்கிறது வந்து உலக அளவில் வந்தது. சரியா? ஃபஸ்ட்டு வருவோம் அதில் வந்து மெயினாக வந்து இட்ஸ் எ யூரோப்பியன் வார். Other nations started war. As because Britain was part of Europe, Indians were involved in the war. So நிறைய இந்தியன்ஸ் அங்கே போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூரோப்பியன் வாரில் ஜெர்மனி அடி வாங்கிச்சு ஃப்ரான்ஸில். அதனால் அந்த எக்கனாமி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப புவர் ஸ்டேட் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த ஸ்டாம்ப்ஸ் அவங்க வெளியிட்ட ஸ்டாம்ப்ஸ்லாம் 1 மில்லியன் மார்க், கரன்சியும் அதே மாதிரி 1 மில்லியன் மார்க், 2 மில்லியன் மார்க். அந்த கரன்சியும் சார் எக்ஸாக்டாக சொல்கிறாரு. அந்த அந்த இதெல்லாம் வச்சுருந்தோம்னா, கரன்சியில் வச்சுருந்தோம்னா அது நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கும். இவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்டாம்ப்ஸு
அவ்வளோ பியூட்டிஃபுல் ருபி நோட்ஸ் கிடையாது, ஸ்மார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் டிமாலிஷ் அழகாக இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு தெரியாது. சரியா? ஸோ these are very very important things you must know. சரியா? ஸோ வீமர் ரிப்பப்ளிக்கில் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் இஷ்யூஸ் வந்து ரொம்ப, அதே மாதிரி ஏர்மெயில் ஸ்டாம்ப்ஸ் ஃப்ளைட் பறக்கிற மாதிரி. ஏன்னா வந்து அந்த சொன்னல 33. ஸோ இதுக்கு இடையில வந்து ஃப்ளைட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஃப்ளைட் இந்த இதுவும் வந்துடுச்சு, அதாவது ஃப்ளைட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏர்மெயிலை வச்சு நிறைய ஸ்டாம்ப்ஸு ஜெர்மனி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஏர்மெயில் அண்ட் ஜெர்மன் அப்படின்னு வருது. ஸோ இதில் என்ன முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் இதுன்னா எக்கனாமிக் கொலாப்ஸ் ஜெர்மனியில் நடக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா தெரியும், ஜெர்மனி வந்து இன்ஃப்ளேஷன் ஆகி டவுன் ஆகிடுச்சு. அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறவங்க தான் நம்மளுடைய ஹிட்லர் வர்றாரு. சரியா? நாசி ஜெர்மனி வர்றாரு. ஸோ நாசி ஜெர்மனி வந்து அவர் வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, நேஷனலிஸ்ட்டை தூண்டுறாரு. ஜெர்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனலிஸ்ட்டை தூண்டுறாரு. அப்போ அவர் வந்து டெட்லி அகேன்ஸ்ட் ஜூஸ் அவர். ஆனால் அந்த நேஷனலிஸ்ட்டை தூண்டினதுனால அவங்க தொழிலுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தனால என்ன ஆச்சு, பயங்கரமாக ஜெர்மனி வித்தின் ஷார்ட் டைம் போயிடுச்சு. ஸோ என்ன செஞ்சாரு ஹிட்லர் வந்து அலாங் வித் எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து என்ன செஞ்சாரு, நிறைய வார் ப்ரிப்பரேஷன் மெஷின்ஸு கன்ஸு இதெல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பிறகு நாசி சித்தாந்தம் அதில் வந்து மெயினாக நம்ம அதுக்குடைய ஸ்டாம்ப்ஸ் பார்த்தோம்னா ஹிட்லருடைய போர்ட்ரேட்ஸ் இருக்கும். இந்தியனுடைய அந்த லட்சணை ஸ்வஸ்திகா அதுதான் ஹிட்லருடைய ஃப்ளாக்ல இருக்குது. ஹிட்லருடைய எவ்வளோமே வந்து ஸ்வஸ்திகா. சரியா? அது வந்து ஒரு கதை உண்டு. எப்படின்னா எங்கே ஜெர்மன்ஸ் அதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னோம்னா, நம்ம தஞ்சாவூரில் உள்ள எந்த மகால சரஸ்வதி மகாலிருந்து இதை வந்து ஜெர்மன்ஸ் கொண்டு போனாங்க. அதே மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டேட்டாஸ் அள்ளிட்டு போனாங்க ஜெர்மன்ஸு அப்படின்னு ஒரு கதை. சரியா? அதனால தான் அந்த ஸ்வஸ்திகா அப்படிங்கிற வந்து விக்டரியுடைய அந்த ஸ்வஸ்திகா ஸ்டாம்ப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதே மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸ் நடத்தினார் ஹிட்லர். ஸோ அந்த ஸ்டாம்ப்ஸ் தே ஆர் வெரி ஃபேமஸ். 1936 நடத்துகிறார். ஸோ வார் டைம் ஆக்குபேஷனில் நிறைய நாடு போய் பிடிக்கிறாரு. முதல்ல போய் பிடிக்கிறதுக்கு போலந்து, அது ஒவ்வொரு நாடாக உழுது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சிடாரு, சுவிஸை தவிர, சுவிட்சர்லாந்து தவிர. சுவிட்சர்லாந்து வந்து சுவிட்சர்லாந்து இங்கிட்டு பார்த்தோம்னா இட்டாலி ரொம்ப அதுக்கு கொஞ்சம் இதாக ஆக்குபை பார்ட்னர் 2 பேரும் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு குரூப்பில் வருவாங்க. ஆக்சிஸ் குரூப்னா ஜெர்மன்ஸ், இட்டாலியன்ஸ் அண்ட் ஜப்பான். ஸோ இது ஆக்சிஸ் குரூப் அப்படிப்பாங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்து அலைஸ். சரியா? ஸோ இது அமெரிக்கா எந்த வரையும் பார்ட்டிசிபேஷன் வரல. எப்போ பேர்ல் ஹார்பர் கொண்டு போட்டானோ அதுக்கு பிறகு தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அது வரைக்கும் ஜெர்மன்ஸ் ஹை பொசிஷன் படையெடுத்துட்டு போகிறாங்க. போகிற இடத்துலாம் சப்மிஷன் தான். ஃபைட் பண்ணால் அவ்வளோதான். அதை அட்லீஸ்ட் நோடிக்கு தரமட்டமாக்கி இத்தனைக்கும் டச் பீப்புள் வந்து தமிழும் மலையாளம் மாதிரி அவங்க பேசினா நமக்கு புரியும், மலையாளம் பேசினா அதனால் நம்ம பேசினா மலையாளம் புரியும். அதே மாதிரி அவ்வளோ க்ளோஸ் லாங்குவேஜ் டச்சும் ஜெர்மனும் அதே பிரச்சனை இல்லை. அவங்க சொல்கிறாங்க வி டோன்ட் வாண்ட் ஃபைட் வித் யூ அப்படின்னு. அதையும் தரமட்டம் ஆகிட்டு டச்சை. சரியா? அங்கே வந்து நான் இப்போ போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன். நான் எங்கள் பாஸ் என்னை அனுப்பி வச்சு ஒரு ஸ்டடிக்காக நான் போயிருந்தேன். எங்கள் நெதர்லாண்ட்ஸ் தான் டச். போயிருந்தப்ப அவங்க வந்து சொன்னாங்க, இந்த ஒரு இங்கிலீஷ் நாவல் வந்துச்சு எ பிரிட்ஜ் டூ ஃபார் அப்படின்ட்டு. அது இங்கிலீஷ் நான் கதையாக வந்துச்சு, சினிமாவும் வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து அதை தேடினா தான் இதை பற்றி நமக்கு தவறுலாம் நிறைய.
அப்போ அவர் சொன்னார், எங்கள் கூட்டு போன டாக்டர், சீனியர் டாக்டர் சொன்னார், இங்கே தான் அந்த நடந்தது, அந்த நார்மல் மனசில் அது இங்கே தான் ஆச்சு, எங்கள் நாட்டில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது டக்குன்னு எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி மைண்டில் வந்து எங்கள் மனசில் ஏறிடுச்சு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்படி போய் கேட்டால் தான் நமக்கு தெரியும். சரியா? அதனால வீட்டிலே இருக்கிறது வந்து நிறைய நேரம் என்ன செய்யணும், நம்ம மைண்டை வந்து சப்ரஸ் பண்ணணும். நம்ம மைண்டை வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மைண்ட் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் லாங்கிவிட்டி வரும். சாகுது ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கலாம். நான் சொல்கிறதுங்களா, வயசு பெரிய சின்ன ப்ராப்ளம் வரும். ஆனால் வந்து சார் திருப்பி சொல்கிறார், சார் இது வந்து மைண்டை காம் பண்ணுது. ஹாபிஸ், நம்மளுடைய டெய்லி அஃபேரில் இருந்து நம்மளோட சின்ன டைவர்ஷன் கொடுத்து ஒரு சின்ன இதில் போய் நம்ம பண்ணும்போது அந்த ரொட்டீன்லேருந்து, நம்ம லைஃப் ரொட்டீன்லேருந்து சின்னதாக விலகி வந்து நம்ம மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறது. இதுதான் ஹாபிஸ். அது பெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான். சரியா? இது வந்து நம்ம கிளப்பில் நம்ம திருப்பி சொல்கிறது நானும் சொல்கிறேன். சரியா? ஸோ இட் இஸ் எ பெஸ்ட் ரிலாக்ஸ் ஹாபிஸ் தான். சரிங்களா? ஸோ நாசி ஜெர்மனியில் வருது. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. எல்லாரும் வேர்ல்டு வார் நடக்குது. வேர்ல்டு வார் வந்த உடனே இப்போ ஆக்சிஸு இதுதான் வந்து சண்டை பிடிக்காங்க நாசிஸ் கூட. இல்லை ஆக்சிஸ் வெர்சஸ் ஆலைஸ். ஸோ இதில் வந்து ஆலைஸ் வந்து ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்ச உடனே இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் 2 பேரும் அலைஸ் தான். ஜெர்மன் இருக்குது. அப்போ பார்த்தோம்னா சோவியத்தும் அலைஸோட தான் இருக்காங்க. சோவியத் நாடும் அலைஸ் கூட தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இதில் புரட்சி வந்து 1917 வந்துச்சு. போல்ஷிவிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1917 வந்துச்சு. அப்போ அவங்க கம்யூனிஸ்ட் நாடு. அவங்களுமே அலைஸோட சேர்ந்து தான் ஜெர்மனியை, யூஎஸ்ஏ, ஜெர்மனி எல்லாம் ஒரே ரஷ்யாவை படையெடுப்பு வந்து அவர் வந்து நிறைய தூரம் லெனின்கிராட் வரைக்கும் போயிடுச்சு. இது நம்ம அதாவது இதுல வந்து ஒரு பெரிய இல்லை டிசம்பர்ல போய் மாட்டிக்கிட்டாங்க சார். குளிர் மட்டும் இல்லை சார், ஏன் நியூஸ் இல்லை, ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது திருப்பி தப்பு சொல்கிறாங்க. சோவியத்தோட வெப்பனரி வந்து அந்த ஷார்ட் டைமில் 17 போல்ஸ்வீக் ஆச்சு. வெப்பன்ஸை வந்து 5 கிரேட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபேமஸ் ஆனதான் AK-47. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல போஃபோர்ஸ் கன், அந்த மாதிரி அவங்க வச்சுருக்கேன் சார். இன்னும் இருக்கு அவர்கிட்ட. நம்மகிட்ட பெரிய பேட்டரி நம்மகிட்ட இந்தியாவில் இருக்குது. அதை வச்சு ஜெர்மன்ஸை துவம்சம் பண்ணிட்டான். நீங்கள் தப்பா பண்ணி குளிர்காலம் வந்து அதுக்கப்புறம் ஜெர்மன்ஸ் வந்து பிளிட்ஸை உருவாக்குறாங்க. அது வந்து பேரே தெரியும். அதாவது இதுக்கு வர்றது அதுக்கும் தாண்டி, அதாவது ரஷ்யன்ஸ் வந்து ஜெர்மனை அடிச்சாங்க. 5 லட்சம் படை போகுது. இவங்க தாக்கும் போது என்னன்னா அங்கே 1 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 4 லட்சம் பேர் குளிர்ல செத்துட்டாங்க. அந்த 1 லட்சம் பேர் வந்து ரஷ்யாவை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு சார் தப்பு சார். அது சொல்லாது எப்படிலாம் இல்லை சார். ஜெர்மன்ஸ் ஆர் வெல். அந்த 1 லட்சம் பேர் வந்து ரஷ்யாவை ராம்பாதான் அனுப்பிச்ச ஒழிய ஸோ இந்த ஆர்மரிக்கு தான் ஜெர்மன்ஸ் அடிச்சது. சரிங்களா? அவங்கள்ட்ட உள்ள எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுச்சு. ஸோ ரிட்ரீட் ஆகுறாங்க. ரிட்ரீட் ஆகும்போது அவங்க இருந்து என்ன செய்யறான், சோவியத் வந்து அவன் பின்னாடியே வரக்கிட்டு வரான். இங்கிட்டு ஃப்ரெஞ்சை முதல்ல பிடிச்சிட்டாங்க ஆலிஸ். ஸோ இங்கேருந்து இவங்க மூவ் பண்ணி வர்றாங்க. எல்லாம் ஜெர்மனியில் பெர்லினில் வந்து நிற்கிறாங்க. சரியா? வர்றாங்க. ஸோ ஜெர்மனியில் தான் வந்து ஸ்பிளிட் த ஜெர்மனி இன்டு 3 ஈஸ்ட் வெஸ்ட். அவன் இன்னொன்று வந்து இதுவா, அதாவது சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சார் சொல்கிற மாதிரி இவங்க நியூட்ரல் இதை ஒன்று பண்ணுறாங்க. ஓல்டு இது ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, பெர்லின். ஸோ இந்த பெர்லினை வந்து 2ஆக பிரித்து இன்னொரு சைடு பெர்லின், இன்னொரு சைடு பெர்லின். சரியா? ஸோ அந்த மக்களுடைய கஷ்டம், அந்த வார பிறகு கஷ்டம், அந்த அந்த இதை தாவி அங்கே போகணும். அவங்களுடைய சொல்றேன் ஹிஸ்ட்ரியில் வருது சார். நான் சொல்றேன், நீ சொல்ல இது இன்ட்ரெஸ்டிங். சரியா? ஸோ ஜெர்மன் வந்து ஸோ வராங்க. அந்த நேரம் வந்து ஒவ்வொரு இதாக பிடிக்கிறாங்கல்ல ஸ்டேட்டை.
அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பெர்லினுக்காக இவன் ஒரு ஸ்டாம்ப் போடுறான், இவன் ஒரு ஸ்டாம்ப் போடுறான். வெவ்வேறு ஸ்டேட்டுக்காக சோவியத் ஒரு ஸ்டாம்ப்பு, எந்த நாடு இந்த அலைஸ் வந்து ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி நிறையா பிளித்தோரா ஸ்டாம்ப்ஸ் வந்து அந்த உருவாச்சு. 4 வருஷம் ஆமாம், அதை உருவாச்சு. அதுக்கு பிறகு தே மேட் இட் இன்டு 2. அந்த அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஜெர்மன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதுதான் ஈஸ்ட் ஜெர்மனி. ஈஸ்ட் ஜெர்மனி. சரி, இது வந்து ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி, இது வெஸ்ட் ஜெர்மனி. ஸோ இது வந்து தனித்தனி டைப் ஆஃப் தனியாக ஸ்டாம்ப். பெர்லின் தனியாக இருக்குது. அது ரொம்ப அது கண்டினியூ ஆகிட்டே வந்துச்சு. ஏன்னா அது தனி ஸ்டேட்டுனால தனித்தனியாக டிசைன் பண்ணினாங்க. அதே மாதிரி ஜிடிஆர் வந்து தனித்தனி ஸ்டாம்ப்ஸாக வந்தாங்க. அதில் வந்து ஒன்று தான் ஆஸ்ட்ரிச் நினைக்கிறேன். எனக்கு ஐ எம் நாட் ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரியா அதான் ஆஸ்ட்ரிச். சரி சரி சரி. ஆஸ்ட்ரியா மட்டும் அவங்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜிடிஆரில் வந்து இந்த ரெண்டும் வந்து திருப்பி வந்து ஒரு யூனிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா 1990. சரியா? அப்போ தான் அந்த ஃபேமஸ் நமக்கு கண் கூட பார்க்கணும் கிடைக்கிறது. அந்த வால், பெரிய வால் கட்டியிருந்தாங்க இந்த ரெண்டையும் பிடிக்கிறதுக்கு. ஸோ அதை உடச்சி மறுபடியும் ஆமாம், அது அந்த கம்யூனிட்டி ஸ்டாம்ப்ஸு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஆச்சு. ஸோ அடுத்தது வந்து யூனிஃபைட் ஜெர்மனி. யூனிஃபைட் ஜெர்மனி அப்போ வந்து 1990 வருது. சரியா? அடுத்து இன்னும் ஒரு மாற்றம் வருது. அடுத்து வந்து ஜெர்மன் மட்டும் இல்லை, எல்லா அந்த நாடுகளும் இணைந்து யூரோப்பான் மாறுது. யூரோப்பான் ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து 2002 நடந்தது. யூரோப்பியன் யூனியன் ஆகுது. காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒன்றாயிடுது. ஆனால் லோக்கலாக அவங்க தீமை வந்து அவங்க பண்ணாங்க. ஹீரோ மார்க்கெட், அவங்க தீமாக இருப்பாங்க. நான் வந்து நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தேன். அதுவும் பார்ட் ஆஃப் யூரோப் தான். அங்கே வந்து ஹீரோ தான் காயின். ஆனால் அந்த கிங்கோட காயின் இருக்கும். அந்த மாதிரி டெசிமல்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ள காயின்ஸு லோக்கலாக அவைலபிளாக இருக்கும். ஆனால் எல்லா காயினும் இட் இஸ் வேல்யூபிள் த்ரூ அவுட் யூரோப். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யூரோ காயின்ஸை கலெக்ட் பண்ணாலே இட்ஸ் குட் வேல்யூ. நிறைய கண்ட்ரீஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். வெவ்வேறு டிசைனில் கலெக்ட் பண்ணலாம். யூரோ காயின்ஸை கலெக்ட் பண்ணலாம். காயின் கலெக்ட் பண்ணலாம். அந்த முதல் ரொம்ப கஷ்டம். இப்படி தான் இந்த ஜெர்மனியோட இது வந்து போகுது. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன் இந்த ஜெர்மன் கலெக்ட் பண்ணுறது. ஸோ உங்களில் யாராவது எடுத்து பண்ணீங்கன்னா வெரி வெரி உங்களுக்கு ரிவார்டிங்காக இருக்கும். எங்கள் டைம் முடிஞ்சிச்சு. நான் இப்போ வச்சுக்கலாம் 5 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். சரியா? இப்போ என்னுடைய டாபிக் வரேன். இது என் டாபிக் இல்லை. ஸோ என்னுடைய டாபிக் வரோம்னா ஓல்டு பிரிட்டிஷ் காமன்வெல்த். சரியா? ஸோ காமன்வெல்த்தில் இந்தியாவும் உண்டு. சரியா? ஸோ இந்தியாவில் வந்து அந்த ஓல்டு காமன்வெல்த் பார்த்தோம்னா அண்ணா பைசா தான். சரியா? ரூபா, அண்ணா பைசா, அந்த டெசிமல்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அங்கே போயிருக்கோம், ரிட்டர்ன் ஓரியன்டாக போயிருக்கோம். ஸோ அதில் பேசிக் இது வந்து பென்னி 2 இதுக்கு வந்து பென்சில் பென், 2 பென்ஸ். ஒன்றுக்கு பென்னி, பென்ஸ். அப்படி பார்த்தோம்னா 12 பென்ஸ் வந்து ஒரு ஷில்லிங். சரிங்களா? 20 ஷில்லிங் வந்து ஒரு காப்பி. ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதில் அந்த பென்ஸுக்கு கீழேயுமே டினாமினேஷன் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்திங் பாருங்க. ஸோ 4 ஃபர்திங் ஒரு பென். அந்த ஃபர்திங்கிறது 4ன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு காயின் இருக்கா சார்? காயின் இருக்குது. ஃபர்திங் காயின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங். ஸோ பிரிட்டன் மட்டும் இல்லை, பிரிட்டன் வந்து நம்ம தெர் இஸ் அ சேயிங் இல்லை,
பிரிட்டிஷ் இன் பிரிட்டிஷ் த சன் நெதர்ஸ். அது எதுக்காக சொன்னாங்கன்னா அவன் வியாபாரத்துக்காக வர்றான். 3வது பெரிய எம்பையர் வியாபாரத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகல். அவர் தான் கொலம்பஸ். அவர் தான் போய் அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் இந்தியாவுக்கு வரி கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து வந்து டச் DOA அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாபார, அதாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனி. நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கிளம்பி, டச்சிலேருந்து கிளம்பி உலகம் பூரா கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியா மலபார் கோஸ்ட்டு இதில் அடுத்து நாகப்பட்டினம் இந்த ஏரியாலாம் பிடிக்காங்க. அடுத்து 3வது வர்றதான் பிரிட்டிஷ். ஆனால் பிரிட்டிஷோட தந்திரங்கள் எல்லாம் வந்து ஹைலி இதாக இருக்கிறதுனால ஸோ இது சென்னையில் வந்து அவர் முதல்ல வந்து இடத்த தான் வாங்குறாங்க. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு வந்து விலைக்கு தான் வாங்குறாங்க என்ன. ஆனால் வந்து இதில் தான் முதல்ல ஆளுக்கு வர்றாங்க. கல்கத்தாவில் கிளைவோட தந்திரத்தால் கல்கத்தாவில் தான் அவங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்ததில் ஸோ ருப்பீஸு 15 rupees கோல்டு, 15 rupees வந்து கோல்டு. சரியா? ஸோ இந்த கலெக்ஷன் தான் கையில். அதே மாதிரி நம்ம இதுலேயும் பார்த்தோம்னா பிரிட்டன்லேயும் பார்த்தோம்னா பவுண்டு உண்டு. பவுண்டுக்கு மேலே யாராவது சொல்ல முடியுமா? பவுண்டுக்கு மேலே யாராவது இல்லை அதெல்லாம் சார் யாராவது கூகுள் சர்ச் பண்ணு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பவுண்டுக்கு எத்தனை பவுண்டு? பவுண்டுக்கு எத்தனை பவுண்டுக்கு? அந்த 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 காயினுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸ்டெர்லிங். எல்லாரும் இன்ஃபைட் ஆவாங்க. பவுண்டு என்பது தோராயமாக 0.45 கிராம் கிலோகிராம். ஜிடிபியா? ஜிடிபியில் ஐக்கிய மெக்சிகன் நாணயம். பவுண்டு ஸ்டெர்லிங் மேலே ஒரு டினாமினேஷன் அது லிப்ரா பவுண்டா ஐபிஎன் சார். அதில் பூரா அந்த லட்சத்தில் பூரா பவுண்டு வந்து காயினாக வந்துச்சு, சில்வராக தான் வந்துச்சு. அதுக்கு மேலே கோல்டு வந்தது தான், அந்த கோல்டு வந்தது தான் கினி ஆஃப் க்ரௌன். ஒன் க்ரௌன் க்ரௌனா சார்? ஆமாம். இந்த க்ரௌன் வந்து பவுண்டுக்கு கீழே, சாரி ஆமாம் க்ரௌன் வந்து பவுண்டு தான் சார் பெருசு. பவுண்டு தான் பெருசு. இது க்ரௌன் வந்து அதுக்கு கீழே. சரியா? ஷில்லிங் வந்து அது மாதிரி ஒரு க்ரௌன். 20 ஷில்லிங் வந்து ஒரு க்ரௌன். ஆமாம் ஆமாம். க்ரௌன் ஷில்லிங் 20 ஷில்லிங் ஒரு க்ரௌன். பவுண்டு அதுலேயே வந்து ஷில்லிங் க்ரௌன் இடையில வரும். க்ரௌனு ஆஃப் க்ரௌன் இதெல்லாம் வரும். இன்னொன்று வரும், இன்னொரு இது ஃபர்திங் கினி யார் சொன்னார்? அந்த அளவு தான் இதோட வரும். 1 கினியா 1 கினி. அதுவும் வந்து பிரிட்டிஷ் காயின்ல வரும். கினி 1 கினி அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காயின் கலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இதே இது வந்து அவன் எல்லா நாட்டிலையும் ஃபாலோ பண்ணுறான், டெசிமல்ஸ் வர வரைக்கும். ஆனால் சில நாடுகளில் வந்து ஏர்லியராகவே இந்த டெசிமல் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடியே டெசிமல் வந்துருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நாடுன்னு பார்த்தோம்னா 2 நாடு யூஸ்வலாக, மலேசியா, சிங்கப்பூர்,
ஹாங்காங். இந்த 2 நாடும் டெசிமல் சிஸ்டத்தை சீக்கிரமே கொடுத்துருக்காங்க. 100ங்கிறது ஒரு ஏன்னா அப்போ குயின் காலத்திலேயே 50 சென்ட்ஸு 25 சென்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ டெசிமல்லாம் இப்போ தான் வந்துச்சு. அந்த காலத்தில் அது 100 வச்சு அப்போவே கொண்டு வந்துடலாம். 50 சென்ட்ஸு மலேசியா சிங்கப்பூர் காயின்லேயும் இருக்குது. ஸ்ட்ரெயிட் செட்டில்மெண்ட்னு காயின்ஸ். அதே மாதிரி ஹாங்காங் காயின் இதுலலாம் வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. சரியா? அதே மாதிரி அதான் வந்து டிஸ்கவுண்ட் அது முதல்ல. அது பிறகு இப்போ டாலர்னு வந்துச்சு. சொன்ன மாதிரி $1 அவங்க அதாவது கரன்சியில் வந்து 3 வந்துச்சு. இந்தியன் ருப்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி டாலர், இது பவுண்ட் 3மே வந்துச்சு. சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் ஷில்லிங்ஸ் தான் டாப் ஆச்சு, பவுண்டுன்னு கிடையாது. ஷில்லிங்ஸ் தான் டாப் ஆச்சு, எஸ்பெஷலி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து பெரிய பெரிய கலெக்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம படிக்க ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சில்வர் காயின்ஸோட வேல்யூ வந்து நீங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் ஒரு வாங்கும்போது அதை 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 200 ரூபாய்க்கு. இப்போ வேல்யூவே அந்த காயினோட வேல்யூவே காயின். அதாவது சில்வர் வேல்யூ மட்டும், நியூஸ்மேட்டிக் வேல்யூ வந்து கூட. அதுலேயும் லோ வேல்யூ இருக்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஃபர்திங்லாம் சொல்லுவோம்ல, இந்த காயினில் லிட்டரலாக இல்லை, மார்க்கெட்லே இல்லை. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக என்னதுன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஃபர்திங் சொல்லி சொன்னேன்னா அது வந்து குயின் எலிசபெத் காலம் வரைக்கும் ஒரு பலன் இருந்துச்சு. அதாவது டெசிமலைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அவங்களுடைய ஃபர்திங் வந்து எலிசபெத் இவரோட ஜார்ஜ் 6th ஃபர்திங் கிடைக்கும், எலிசபெத்தோட ஃபர்திங் கிடைக்கும். ஏன்னா மின்ட் பண்ணது கம்மி மார்க்கெட்டில். அதனால thousands ஆஃப் ஸ்பீஸ் thousands சார் அவைலபிள் சார். thousands உங்களுக்கு கிடைக்கும், thousandsல கிடைக்கும். ஃபர்திங் நான் சொல்கிறது ஸோ அது கிடைக்கல. சரி, நானுமே எவ்வளோ தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சின்ன காயினாக வர அதில் வந்து நல்ல பிரிண்ட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, பிரிட்டிஷ் காயின்ஸில் பியூட்டி என்னென்னா அந்த பிரிண்டிங் வந்து பக்காவாக இருக்கும். அது வந்து கையில் இப்போ பிரிட்டிஷ் ரூபா 2 ரூபாலாம் காயின் அழியுது இல்லையா? அது மாதிரி அழிஞ்சது வந்து ஒரு சில நேரம் கிடச்சிடும். நல்ல பிரிண்ட் இருக்கிறது கிடைக்காது. இந்தியன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் இந்த பிரிட்டிஷ் நிறைய இந்தியன் காயின்ஸ் அடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை சிம்மஸ்தானத்தில் வந்து அம்மன் காசுன்னு ஒரு அம்மன் காசு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து கையில் தான் ஸ்டாம்ப் பண்ணி வந்துச்சு அம்மன் காசு அந்த ஸ்டாம்ப். ஆனால் பிரிட்டிஷ் ரூல் அப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்காக அந்த பிரிட்டிஷில் பிரிமிங்ஹாம் மீட்டில் அடிச்சு வந்துச்சு. அந்த சோதா மீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். காயின் அது புதுக்கோட்டை. ஆமாம், பின்னாடி வந்து தெலுங்கு சரிங்களா? ஸோ அவங்க அம்மன் பேர் அது அம்மன் காசுனே பேர். ஒவ்வொரு விசேஷங்களுக்கு போனால் அவங்க வந்து எப்படி கொடுப்பாங்க, கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், அது ஒரு இதில் படித்தேங்க. சரியா? ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த பிர்மிங்ஹாமில் அடித்த இன்னொரு இது வந்து ரொம்ப ரொம்ப சட்னி ஆகும். ஏன்னா ஸோ வெயிட் டாபிக் பிர்மிங்ஹாம் இன்னொரு அடிச்சது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தான் அது பிர்மிங்ஹாம். நான் தயவுசெய்து எனக்கு எப்போதைக்கு சட்டம் வரல, ஆனால் போகிறதுக்குள்ள நான் கட்டாயம் சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி காயின்ஸோடைய இது வந்து வேல்யூபிள் இது. இப்போ பார்த்தோம்னா இப்போ முழு காயினும் அந்த காயின்ஸ் எப்பயுமே மார்க்கெட்டில் முன்னாடி சீப்பாக கிடைக்கும் எங்கள் காலத்தில். இப்போ வெளியே அந்த காயினே இல்லை. காயினாலைக்கு போனால் பழைய காயின் தான் நமக்கு கிடைக்கும், தேர்ந்து போன காயின் தான் கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்கும்போது ட்ரெயின் காசை வாங்கிடுவோம், ஸோ அவ்வளவு தூரம் அது வேல்யூபிளான காயின்ஸ் தான் இருக்குது. கடியரசு சார் ஒரு 5000 10,000 வாங்குவாருன்னு சொல்லி இன்னொரு பேசுவோம். எனக்கு
காயின்ஸை நிறைய கலெக்ட் பண்ணணும். நானும் சொன்னேன். ஸோ அப்போ தான் அப்போ அந்த வேல்யூபிளான 1947 கிடையாது, அதுக்கு முந்தின ஒரு ₹1 காயின், அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அந்த காயின் வந்து மினிமமாக தான் வெளியிட்டாங்க. அது ஏன்ட்ட இருக்குது, சில்வர் ஸ்டார்ட் 2 வருஷம் வாங்கணும். பட் அதை வந்து நம்ம ஆத்தர் யூனிவர்சிட்டி கொண்டு போனோம்னா இவங்க எல்லாமே வந்து இது அப்படி இல்லை, ஆனால் பியூர் சில்வர் காயின். சில்வர்னு நம்ம 99 அதோட எல்லாம் இருக்குது. அது அப்போவே ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க போட்டு அந்த காலத்தில். ஏன்னா அதெல்லாம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் காலத்திலே வந்து இந்த 10 அந்த 4 ஸ்டாம்பை வந்து ஈயத்தில் செஞ்சுருக்காங்க. இல்லை சார், ஒயிட் மெட்டல்னு ஒன்று சார், அது வேறு சார். இது ஈயம் நான் சொல்கிறது எங்கிட்ட அப்படி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்து தோ இஸ் நாட் அ ஸ்டாம்ப், இட்ஸ் அ கலெக்டபிள் ஒன். அந்த காலத்திலே இந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ். சரியா? ஸோ தெர் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த காமன்வெல்த் இருக்குது. ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எந்த வருஷத்தோடு நின்றது, காயின்ஸ் சொன்னது, எப்போ ஆரம்பித்தது, எப்போ ஸ்டாம்ப்ஸ் வந்தது, அங்கே நடந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எதுக்காக வெளியிட்டாங்க. ஸோ இந்தியான்னு வச்சு பார்க்கும்போது காயின்ஸில் ₹1 காயினில் ரொம்ப ஃபேமஸ் வந்து 1911 பார்த்தோம்னா அந்த வந்து அந்த இவங்க காயின் முடிஞ்சு, அதாவது எட்வர்ட் முடிஞ்சு ஜார்ஜ் 5 வந்து இது பண்ணார். ஸோ அவருடைய அந்த இதில் வந்து ரோப், அதாவது அவருடைய கிங்கோடைய ரோப், அதாவது ஒரு இந்த துபாஷி போடுவாங்க இந்த மேலே போடுற அங்கி, அதில் வந்து யானைக்கு பதிலாக வந்து அவங்க பன்றி ஒரு சின்னம் இருக்கிற மாதிரி போட்டாங்க. ஸோ அதுதானா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஸோ சரி சார், இந்த சார் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறார். இப்படி தான் அந்த எட்வர்ட் மன்னர் இருந்தார். ஆனால் அந்த எட்வர்ட் மன்னர் இப்போ ஸ்டாம்ப் காயின்ஸ்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. என்னென்னா யூஸ்வலாக வந்து மற்ற கிங் எல்லாருமே வந்து க்ரௌன் வச்சுருப்பாங்க. எலிசபெத் ராணி வச்சுருந்தாங்க. இவரை மட்டும் இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா மொட்டை தர ராஜா, க்ரௌன் இல்லாமல். ஆனால் அந்த பிரிட்டிஷ் இம்பேக்ட் இந்தியாவில் அந்த பேர் வந்ததுனால என்ன செஞ்சாங்க, அடுத்த நாட்டு எல்லாத்துலேயுமே வந்து க்ரௌனோட அவங்க காயின் கொடுத்துருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே இந்தியாவிலையும் வந்துச்சு. அது இல்லைன்னா ஒரே 2ஆம் நாள் மட்டும் அந்த க்ரௌன் இருக்கிற மாதிரி ஒரு காயின் இவர் பார்த்தா 2ஆம் நாள் இவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல். சரிங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து நான் சொன்னல மொட்டை எடுத்துட்டு அவர் மொட்டையாக இருக்காரு இருக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து நம்ம இப்போ தான், அதாவது நான் சார் சொன்னார்ல, ஒரு முன்னாடி ஒரு அசோசியேஷன் இருந்துச்சு, அது வந்து பிரிஞ்சு நாங்கள் வந்தோம். அதுக்கு பிறகு வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் முதல்ல போட்டுருந்தாங்க. மலேசியா வைகைபட்ஸில் அந்த வைகைபட்ஸ் காயினில் தான் எனக்கு அது கிடச்சிது. அந்த இது இவனும் அவன் அந்த அந்த சிங்கப்பூர் போனால அது போய் பேர் என்ன, இல்லை அதான் ரஞ்சித் வந்து அந்த காயினை பார்த்து வச்சுட்டு போயிருக்கான். வாங்குறதுக்காக நான் போய் அதுக்குள்ளே வாங்கி. ஸோ அந்த மைண்ட் இருந்தால் தான் தேடி வாங்க முடியும். ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் வந்து ₹300. அது ப்ரைஸ்லெஸ். நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். நமக்கு ரொம்ப சீப்பாக சமீபத்தில் தான், அது ரொம்ப வருஷமாக இல்லை. அதுக்கு பிறகு பிற்குள் அதை தெரிஞ்சு போடுறதுனால அதனுடைய காசு கொடுக்கும். பட் நமக்கு அது ஹிஸ்டாரிக்கல் இம்பாக்ட். 21 வருஷம் ஆயிடுச்சு சார். 21 வருஷம் ஆயிடுச்சு சார். நீங்கள் என்ன கொஞ்சம் ஆகுது 2004 நடந்தது. சரி, அடுத்து வந்து ஸோ எட்வர்டுக்கு அடுத்து இவர் வர்றாங்க. ஸோ அவர் பீரியடில் பார்த்தோம்னா அந்த 1911 ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் முடிஞ்சு எட்வர்டு இவர் ஜார்ஜ் 5 வர்றாரு. ஜார்ஜ் 5 அடுத்து வந்து முதல்ல வந்து ஜார்ஜ் 6 வர்றாரு.
அந்த வரப்போ வர காயின்ஸ் பூராமே வந்து பியூர் சில்வரில் வந்துச்சு. அப்போ 40s பிறகு தான் அந்த காயின் வந்து பிரிட்டிஷ் கொண்டு தெரிய ஆரம்பிச்சு. அதுவும் இல்லாமல் சில்வருடைய ப்ரைஸ் வந்து நிறையா போனதுனால அவங்க வந்து அதை வந்து ஆஃப் சில்வராக வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் பூராமே நிறைய மாறுதல் சில்வர் ப்ரைஸ் கூடிடுச்சு அப்படிங்கிறதுனால சேஞ்ச் இட் அதர் மெட்டல்ஸ், அதாவது இது சில்வர் 45க்கு அப்புறம் நிக்கல் காம்பினேஷனில் வந்து நிறைய ஆஃப் சில்வர் காயின் வர ஆரம்பிச்சு. கோல்டையும் சில்வரையும் வித்ட்ரா பண்ணி எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க 2 வருஷத்தில். அதில் இருந்தால் கோடீஸ்வரங்களா இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இதுதான் ஜென்ரல். அதாவது நான் இப்போ மகன் சொன்னதுனால ஜஸ்ட் லைக் தட் நான் இந்த இதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் பார்த்தேன், ஜெர்மனிக்காக மட்டும் பார்த்தேன். இவர் தான் சொன்னார் நீங்கள் அதையும் எனக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் காமன்வெல்த். அதனால தான் பேசினேன் ஒழிய அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் அது ஒரு நாள் பண்ணிடுவோம். சரியா? ஸோ ஒரு மாதம் 2 மாதம் என்னை ஜஸ்ட் பேர் எங்களை பொறுத்துக்கோங்க. அடுத்த விட நான் நல்லா சொல்கிறேன். எனக்கு நேரம் கிடைக்கல, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி எனக்கு நிறைய நேரம் கிடைக்கல. நேரம் கிடச்சிருச்சுன்னா நல்லாவே பண்ணியிருப்பேன். மழை சொல்லும்போது எனக்கு நேரம் இல்லைப்பா, என்னால் வர முடியல அப்படின்னு. ஸோ வித் ஆல் மை பிஸி ஷெடியூல், பிஸினா நான் என்ன சொல்ல வரேன்னா பணத்தில் பெரிய யாரையும் இது பண்ண மாட்டேன். என்ன நான் as a டாக்டர் என்ன செய்யணுமோ ஹெல்ப் பண்ணுவேன், என்னுடைய சுவாபம். ஆனால் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் இதில் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்னை நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்படி செய்வீங்க, இதெல்லாம் செய்வீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறாங்களே என்னை பற்றி. அதே மாதிரி நிறைய பேர் சொல்ல நானே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் அப்படிலாம் ஸ்டாம்ப் வச்சுருக்கீங்க, இப்படிலாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டீலர்ஸுமே நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க. ஸோ சார் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு டீம் வந்து கலெக்ட் பண்ணுவார். அவரை பற்றி சொல்கிறேன் நான். ஓகே, எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு டீம் கலெக்ட் பண்ணுவார். அந்த கலெக்ஷனில் வந்து 80% வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிடுவார். இன்னொரு 20% எப்படி இருக்கும்னா அவுட் ஆஃப் த ஃபீல்டு இருக்கும். அவுட் ஆஃப் த ஃபீல்டில் அவருக்கு தெரியும், நாலேஜ் இருக்கும். அதில் வந்து என்ன செய்வாருன்னா ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிற காயின் வந்து 50 ரூபாய்க்கு கிடச்சிச்சுன்னா வாங்கிடுவார். அப்படி வந்து அக்குமுலேட் பண்ணி அதுக்குரிய ஹிஸ்ட்ரி, அதுக்குரிய டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவார். அதில் வந்து அவருடைய கலெக்ஷன் இல்லாமல் இருக்கிற நிறையா நல்ல மெட்டீரியல் சார் வச்சுருக்காரு. ஒரு சில மெட்டீரியல்லாம் அவருக்கு விவரமே தெரியாமல் சொல்லி நாங்களாம் கேட்டிருக்கோம். அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அவர் சார் சொன்னதில் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சிம்பிள். 47 வந்து இந்தியா வந்து சுதந்திரம் ஆயிடுச்சு. சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் 50 வரையும் வந்து பிரிட்டிஷ் ஸ்டாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆர்டர் பண்ணாங்க. இந்தியன் ஸ்டாம்ப்ஸு பிரிண்ட் பண்ணாங்க. அப்போ அதில் நிறைய கவரில் வந்து ரிப்பப்ளிக் இந்தியாவுடைய ஸ்டாம்பும் ஒட்டியிருக்கோம், பிரிட்டிஷ்காரங்களுடைய தலைமோட்ட ஸ்டாம்பும் ஒட்டியிருக்கும். அதையும் அஃபீஷியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, பிரிட்டிஷ் தலை போட்ட ஸ்டாம்ப் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் 52, 53 வரையும் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த ஸ்டாம்ப்பு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் மிச்சம் இருந்துச்சுன்னா அதையும் விற்றுருக்காங்க. இந்தியன் ஸ்டாம்பு ஒட்டியிருப்பாங்க, பக்கத்தில் பிரிட்டிஷ் தலை ஸ்டாம்பு ஒட்டியிருப்பாங்க. இந்த பீரியடில் இருக்கிறது 50 வரையும் இருக்கிற அந்த அது மாதிரி ஒரு கவர்கள் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரேட்டு வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்கும். அது வந்து நல்ல வேல்யூபுல்லாக இருக்குது. அதை விட ரொம்ப வேல்யூபுல்லானது என்னென்னா 50க்கு அப்புறம். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து சீலில் வந்து வருஷம் நல்லா தெரியும். 50க்கு அப்புறம் இருக்கிற கவர்களும் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. விலை வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான், ஆனால் அதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 90ல் வந்து ஜெர்மன் வந்து 3 இருந்துச்சு. என்னன்னா ஒன்று வந்து டிடிஆர்னு போட்டிருப்பாங்க ஸ்டாம்பில், இன்னொன்றில் வந்து பெர்லின்னு போட்டிருப்பாங்க, இன்னொன்றில் வந்து ஜெர்மன் போட்டிருப்பாங்க. 90ல் வந்து இந்த செவரை உடைச்சோடனே ஃபுல் ஜெர்மன் ஆயிடுச்சு.
நிறுவனம் ஆனதுக்கப்புறம் இந்த 3 கண்ட்ரியுடைய ஸ்டாம்பும் ஒரே கவரில் ஒட்டி ஒரு சில கவர்கள் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. பழைய ஜெர்மன், அதாவது ஃபெடரல், அதாவது ஜெர்மனின்னு போட்டிருக்கிற ஸ்டாம்பு இருக்கும், பெர்லின்னு போட்ட ஸ்டாம்பு இருக்கும், டிடிஆர்னு போட்ட ஸ்டாம்பு இருக்கும். 3 ஸ்டாம்புமே ஒட்டி ஒரு சில கவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவரும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது. அதுவும் கொஞ்சம் ரேர். ஒரு சிலவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க தான் அந்த கவரை எடுக்கிறாங்க. பின்காலங்களில் அது வந்து பெரிய ஸ்டடிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எது கடைசியாக வாய்ப்பு. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது வந்து சார் வந்து ஜெர்மன் சொல்லியிருக்காரு. என்கிட்ட வந்து ஒரு 2500 ஸ்டாம்பு இருக்குது, பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ சார் சொன்ன விஷயம் வந்து பெரிய இன்ஃபர்மேட்டிவான விஷயம். இன்றைக்கி போய் ஒரு 2-3 நாள் அதை போய் தேடணும், என்னென்ன ஸ்டாம்ப் கிடைக்குங்கிறது, வேல்யூபிள் ஸ்டாம்ப்ஸ் கிடைக்குங்கிறத பார்க்கணும். இது மாதிரி நம்ம மீட்டிங்ஸ் வரும்போது தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கணும் வாய்ப்பு. அதனால நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது என்னுடைய வியூ பாயிண்டில் கலெக்டராக இருந்து டீலராக வந்ததுனால நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மெயினாக சொல்கிறது, புதுசாக வர்றவங்களுக்கு வந்து சொல்கிறது, ஏதாவது ஒரு டீம் முதல் கலெக்ட் பண்ணுங்க. அதில் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்ம கணியரசு சார் மாதிரி வேறு ஏதாவது டைவர்சிஃபிகேஷன் போகிறதுனா போய்க்கலாம். ஒன்றை ஸ்ட்ராங் பண்ணி அதில் ஒரு 5 ஃப்ரேம் நம்ம எழுதிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்தது நம்ம செலக்ட் பண்ணலாம். அது வரையும் உங்களுடைய ஃபோக்கஸ் பூராமே அதிலேயே இருக்கிறது என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட்டு. 3வது, எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்கிறது, ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் எ ஹாபி. நம்மளுடைய டென்ஷனை குறைக்கிற ஒரு பொழுதுபோக்கு. எங்களுக்கு வந்து விருதுநகரில் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. நாங்கள் ஒரு 8 மணிக்கு ஃபேக்ட்ரி கிளம்பி போயிடுவேன், சாப்பிட்றதுக்கு 1 மணிக்கு தான் வருவேன். திடீர்னு வந்து ஒரு 10 மணி 11 மணிக்கு நான் வீட்டில் வந்து நான் ஸ்டாம்புக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் நான் உட்காந்துருந்தேன்னா வீட்டுக்காரி வந்தோடனே கேட்குற முதல் கேள்வி, என்னையா ஃபேக்ட்ரியில் எதுவும் பிரச்சனையான்னு கேட்பாங்க. உண்மையிலே அப்படி தான். ஃபேக்ட்ரியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. உடனே அதை அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி ஸ்டாம்ப் ரூம் போயிடுச்சு. ஸ்டாம்ப் ரூம் வந்து நான் கலெக்ட் பண்ண ஸ்டாம்ப்ஸு அதை இதை அப்படியே பார்த்துட்டு மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி அந்த பிரச்சனையே நான் மறந்துட்டு இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபேக்ட்ரியில் போய் உட்காருவேன். அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய மைண்ட் டைவர்சிஃபிகேஷன், ஒரு பெரிய சந்தோஷத்தை அன்றைக்கி எனக்கு இது பண்ணிச்சு. அதில் பல இடங்களில் நான் ஜெயிச்சிருக்கேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஹாபி. ரெண்டாவது வந்து இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, இட்ஸ் அ ஃபன். பல பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சூப்பராக கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரே டிசைனில் ஸ்டாம்ப் வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு அருமையாக கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஹாபி, அதை பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஃபன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஷனை வந்து பண்ணும். இது வந்து அவங்களுக்கு வந்து ஃபன். 3வது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். சார் சொல்கிற மாதிரி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு வியூவில் சொல்கிறாரு. நம்ம வச்சுக்கிடுவோம், பின்னாடி பார்த்துக்கிடுவோம்னு. ஆனால் நம்ம அதையும் பார்க்கணும். நான் வந்து 2016 வந்து டீலராக வந்தேன். வரும்போது என்ன செஞ்சேன்னா, எனக்கு ஒரு கலெக்ஷன், என் ஒய்ஃப்க்கு ஒரு கலெக்ஷன், என் பையங்க 2 பேர் 4 பேருக்கு ஒரு கலெக்ஷனை ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு மிச்சம் என்னென்ன எக்ஸஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு அதை வந்து மார்க்கெட்டில் விற்றுருவோம், வேண்டியதில்லை, நம்ம 4 பேருக்குரிய கலெக்ஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போக மிச்சம் இருக்கிற கலெக்ஷன்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து விற்கிறது கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வந்தப்போ 2003 வந்த சீட்லெட்ஸ் எல்லாம் இருந்தது. அதனுடைய பேஸ் வேல்யூ வந்து வெறும் 80 ரூபா. 2003 நான் வாங்கினது வெறும் 80 ரூபா. நான் 2016 வரும்போது அதனுடைய மார்க்கெட் வேல்யூ 12,000 ரூபா. அப்போ வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணேன். நான் 12,000 விற்கலை, 9,000 விற்றேன். அதனால நான் நிறையா பிரச்சனைகள் மற்ற டீலர்கிட்ட இருந்து எனக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. மார்க்கெட் 12,000 இருந்தப்போ நீ எப்படி 9,000 விற்க போச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ 9,000 விற்றதுனால எனக்கு நிறைய கிளைண்ட் கிடைச்சாங்க, நிறைய கலெக்டர்ஸ் கிடைச்சாங்க. அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணோம். அது 2வது விஷயம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இட் இஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட். என்னைக்குனாலும் எப்படினாலும் இதனுடைய வேல்யூ கூடத்தான் செய்யும். அது நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் கூடும்.
அப்போ ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் எ ஹாபி, ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் எ ஃபன், ஸ்டாம்ப் கலெக்டிங் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான். அதில் எல்லாரும் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜூஸ் எல்லாம் கொடுத்தவங்க ஹிட்லர் பண்ணி மேசக்கர். அப்போ அவங்க தப்பிக்க போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், தங்களுடைய கோட்டில் இதை பிரித்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் உள்ளே வச்சாங்களாம். நோட்டு ஸ்டாம்ப்ஸையும் வச்சுட்டு அதுலேயும் தப்பிச்சு போனாங்க. அது ஒரு வெல்த்தாக வச்சு அவங்க கேட்ச் பண்ணாங்களாம். அப்போ அதே ரியலைஸ் ஸ்டாம்ப் கலெக்டிங் வந்து அந்த அளவுக்கு அன்னைக்கு வேல்யூவாக இருந்திருக்கு. இன்றைக்கும் வந்து ஜெர்மன் ஸ்டாம்ப் வந்து நல்ல வேல்யூவாக இருக்கும். அதாவது இன்னொன்று நான் சொல்கிறேன், கார்த்திகேயன் என்ன கோச்சுவார். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து லாஸ்ட் அது நம்ம வந்து நிறைய பேர் ஏமாந்துடக்கூடாது. என்னன்னு சொல்கிறேன், இவர் சொல்லியே அந்த காலத்தில் இதை வாங்குங்க அது இதுன்னு அவர்கிட்டயே கொண்டு போனாக்கா அவர் என்ன கொண்டு வரும்னா, இதை வாங்கி இல்லை கம்மியாக இருக்கட்டும், இதை நான் வாங்கி இதை நான் வச்சிருந்து இது எத்தனை நாளைக்கு போகுமோ தெரியாது, அவ்வளவு நாங்கள் நினைக்கிறேன்னா 60% டிஸ்கவுண்ட்ல போகும். அது கூட நாம போய் ஒன்று கேட்டோம், எங்களுக்கு கலெக்ஷனுக்கு ஒரு ஸ்டாம்ப்னாக்கா அது 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 அந்த நோக்கத்தில் இல்லை. அது பாட்டுக்கு அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும். ரைட் பைசன் கிட்ட நீங்க போய் அது ஏதோ அவங்களுக்கு தேவைன்னு வந்துட்டு அந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாரு. வாங்கினதெல்லாம் விற்க முடியாது. 2006 2014 வரையும் வந்து ஏகப்பட்ட சீட் என்கிட்ட இருக்கு. சார் சொன்ன அதே நான் வந்து 2003 சொன்னேன். 16 வரை இருக்கு, 14 வரை இருக்கிறது சொல்லலை. அது வந்து நான் 5 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாம்பு வந்து என்கிட்டயே 3.25 ரூபாய்க்கு கேட்குற ஆளுகள்லாம் இருக்கு. வேஸ்ட் வேல்யூ 5 ரூபாய் இருக்கிறது. இது வந்து பேலன்சிங் தான். நம்ம வந்து ஓவராலில் வந்து நான் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன். கட்டாயம் வந்து இது வந்து என்னைக்கு தான் பிக்கப் ஆகிடுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கட்டாயம் வேஸ்ட் வேல்யூ குறைச்சிக்கு நம்ம யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. அது ஒரு இதுக்காக சொல்கிறேன். மாதவன் வேறு யாரும் பேசுகிறாங்களா? வேறு யாரும் கருத்து? நம்ம டாக்டர் கணேஷ் சார் வந்து ஜெர்மன் ஸ்டாப்பை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே அந்த ஜெர்மன் ஸ்டாப்பை கலெக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய கலெக்ஷன் தான். அது நிறையா விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஜெர்மன் ஸ்டாம்ப் மட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம மெம்பர் தான், சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கார். அவர் ஒரு நாள் வந்து நான் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவர் தான் எனக்கு அந்த காயின் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாரு. நம்ம குரூப்லேயே போட்டிருக்கேன். அப்படிங்களா சார்? பார்த்தீங்களா? நான் குரூப்லேயே போட்டிருக்கேன். ஓ ரைட் சார். ஸோ அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணார். இல்லை இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்க வேண்டியதான். இப்போ சார் கார்த்திகேயன் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஜெர்மன்லேயே ஒரு பீரியடில் வெளியிட்ட ஸ்டாம்ப் வந்து ஒரே கவரில் இருக்கிறது பெரிய ரேர். நம்ம இந்தியன் ஸ்டாம்ப் ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் இவங்களோட ஸ்டாம்பும் இருக்கும், நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வெளியிட்ட ஸ்டாம்ப் ரெண்டும் சேர்ந்து வந்த மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் ரேர். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்குறவங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதான் நம்மளுக்கு சில நேரத்தில் விலை கம்மியாக கிடைக்கும், சில நேரத்தில் அதிகமாக நம்ம போய் தேட போகும்போது ரொம்ப அதிகமாகவும் ஆயிடும். நம்மளோட லக்கு தான் சில விஷயங்கள்லாம். இப்போ நான் வந்து இந்த ஜெர்மன் ஸ்டாம்ப்ஸு ஆக்சுவலாக நான் ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். புல் லைக் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஸ்டாம்புக்குள்ளேயே கேன்சலேஷன்ஸ் வரும். அது உள்ளுக்குள்ளேயே கேன்சலேஷன் கம்ப்ளீட்டாக வரும், கிளியராக வரும். அது மாதிரிலாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது மாதிரி கலெக்ட் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செஞ்சுரி, அதாவது 21 செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கேன்சலேஷனே கிளியராக வரதில்லை. அது ஸ்டாம்ப்குள்ளே இருக்குமாங்கிறது ரேரு. இது மாதிரி நான் ரொம்ப டீப்பாக இது ஒரு 10 வருஷமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்தில் வந்து ரொம்ப கலெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு குரூப்லாம் போய் இது பண்ணேன். அது ஒரு என்ன குரூப்னால் அது ரொம்ப எது எடுத்தாலும் 20 ரூபா அது மாதிரி ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் சேர்ந்தேன். அந்த குரூப்பில் சேரும்போது பார்த்தீங்கன்னா 1850 வெளியிட்ட ஸ்டாம்பை கூட 20 ரூபா 25 ரூபாய்க்கு வெளியிடுவாங்க. அது மாதிரி குரூப்பில் போகும்போது எனக்கு தேவையான அந்த புல்லை கேன்சலேஷன் மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணேன். அதுலேயே வந்து சார் சொன்ன மாதிரி இந்த ரேரான ஸ்டாம்ப்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ இது கிடச்சிது. அதுலேயே அந்த ஜெர்மன் சம்மந்தமாகவே நிறையா எனக்கு கிடச்சிது. அதில்
அதுலேயே அந்த ஜெர்மன் ஸ்டாம்பவே கம்பேரிஷன் பண்ணும்போது ஒரு காலகட்டங்களுக்கும் ஒரு மாதிரி மாறின மாதிரி ஒரு விஷயங்கள், ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் மாற ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. ஓவர் பிரிண்ட், அதில் நிறைய ஓவர் பிரிண்ட் இருந்துச்சு. ஆமாம் சார் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா நிறையா அவங்க வந்து போய் நிறைய ஜெர்மனி வந்து நிறையா கண்ட்ரியை போய் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஆக்குபை பண்ணும்போது அந்த நாட்டில் இருக்க ஸ்டாம்புக்கு ஓவர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஜெர்மனின்னு போட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த ஓவர் பிரிண்ட்டுங்கிறது வந்து அது ஒரு தனி இது. நம்ம இந்தியன் ஸ்டாம்பே வந்து பாகிஸ்தானுக்கு ஓவர் பிரிண்ட்லாம் பண்ணி பர்மாலெல்லாம் இது பண்ணாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஃப்ளாட்லிங்கிறது ஒரு பெரிய ஓஷன் தான் சொல்லுவாங்க, அது உண்மை தான். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெர்மனி ஸ்டாம்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க டெக்னாலஜியே வேறு டெக்னாலஜிக்கு போயிடுச்சு. என்னென்னா QR கோடு. இப்போ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் QR கோடை தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க ஸ்டாம்பில் அந்த QR கோடோட தான் ஸ்டாம்ப் இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யார் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் தான் பண்ணணும் எனக்கு ஒரு இது இருக்கும். யாருமே பண்ணாதது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி நான் அந்த QR கோடுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்தேன். அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மட்டும்தான் அந்த QR கோடு போட்டு ஸ்டாம்ப்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கிலாண்டில் பார்த்தா ஒரு சில இடத்துல ஒரு சில ஸ்டாம்ப் மட்டும்தான் QR கோடை யூஸ் பண்ணுறாங்க. அது எதுனா டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப், அவங்க நாட்டில் டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப், அதாவது மச்சின் ஸ்டாம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க நாட்டில் வந்து அதாவது இங்கிலாந்து ராணி அது கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷமாக அந்த ஸ்டாம்ப் கண்டினியூவாக வெளியிட்டாங்க, அந்த மச்சின் ஸ்டாம்ப்ஸு. அந்த அவங்க ராணி இறக்குறதுக்கு முன்னாடி அந்த QR கோடு, அவங்க அந்த ஸ்டாம்ப்பு வந்து நம்ம நாட்டில் தான் ஸ்டாம்ப்பு அந்தளவுக்கு மதிப்பு கிடையாது. அவங்க நாட்டில் வந்து அந்த ஸ்டாம்பை திருடி விற்கிற அளவுக்குலாம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால வந்து இதை யார் திருடினாங்க, எது இது பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம ரூபா நோட்டில் எப்படி மைன்யூட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களோ, RBIங்கிறது வந்து 1000 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிப்பாங்க, அதை நம்ம கண்ணுக்கு பார்த்தா தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் தெரியாது. அது மாதிரி அவங்க ஸ்டாம்பில் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களையும் அந்த இங்கிலாந்து ஸ்டாம்பில் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து அந்த QR கோடோட போட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க மகன் சார்லஸ் பேரில் அந்த டெஃபினட்டிவ் ஸ்டாம்ப் வெளியிட்டு அந்த QR கோடோட இது பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த இதுக்கு மட்டும்தான் QR கோடு போட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் ஜெர்மனியில் மேக்ஸிமம் ஸ்டாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து QR கோடோட தான் ஸ்டாம்ப்ஸ் வருது. அது பார்த்திங்கன்னா ஸ்டாம்போட ரைட் சைடில் வந்து அப்படியே பட்டையாக இருக்கும், அதில் QR கோடு மாதிரி இருக்கும். அந்த எதுக்குன்னா அந்த QR கோட் ஸ்டாம்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு நினைங்களேன். அதாவது நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து தபால் பெட்டியில் போட்டுட்டீங்கன்னா அவங்க தபாலை வந்து எடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் என்ன செய்வாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை ஸ்கேன் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாம்பை வந்து இப்போ என்னென்னா இப்போ எனக்கு வந்து நிறையா ஸ்டாம்ப்ஸ் வந்து நான் டீலர்ஸ்ட்டு நிறைய ஸ்டாம்ப்ஸ் வாங்குவேன். ஸ்டாம்ப் வாங்கும்போது டீலர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த கவரில் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புவாங்க. அந்த கவர் இப்போ ஸ்டாம்ப்லாம் வந்து கேன்சலேஷன் பண்ணுறதே கிடையாது. அப்போ அந்த ஸ்டாம்ப் வந்து எனக்கு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த கவர் மேலே இருக்க ஸ்டாம்ப் எடுத்து நான் தண்ணியிலேருந்து ஊற போட்டு அதை சப்போஸ் கேன்சலேஷனை சீல் பண்ணாமல் வந்துச்சு அப்படியே ப்ளைனாக வரும். இதை என்ன செய்வேன், எனக்கு 60 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த 60 ரூபா ஸ்டாம்ப்பு கேன்சலேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை என்ன செய்வேன், நான் தண்ணியில் ஊற போட்டு எடுத்துகிட்டு தனியாக எடுத்து திருப்பி நான் எடுத்து வேறு யாருக்கு நான் தபால் அனுப்பும்போது அதை ஒட்டி நான் அனுப்புவேன். அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து 60 ரூபா நஷ்டம் தானே, ரைட்டுங்களா? இது வந்து தப்பு தான், செய்கிறது பெரிய தப்பு. இது ஆனால் அவங்களோட தப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கேன்சலேஷன் பண்ணலை, அது யாரோட தப்பு? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தப்பு. இது மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க டெக்னாலஜியில் போயிட்டதுனால அவங்க என்ன செய்றாங்க, அந்த ஸ்டாம்ப்லேயே அந்த QR கோடு மாதிரி போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நம்ம அது மாதிரி ஸ்டாம்பை நான் போய் தேடி கலெக்ட் பண்ணணும்னா காசு ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த சமீபத்தில் ஒரு 2 வருஷமாக நான் அந்த போஸ்ட் கிராசிங்னு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், போஸ்ட் கிராசிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. பிரவீன் சார் பண்ணுறாங்க, மேடம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, சார் பண்ணுறாங்க, சண்முகம் சார் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க போஸ்ட் கிராசிங். அது போஸ்ட் கிராசிங் என்னென்னா, நம்ம ஒரு வெப்சைட்டில் அந்த போஸ்ட் கிராசிங் வெப்சைட்டில் போனோம்னா நம்ம வந்து ஒரு 5 கார்டு நம்மளுக்கு எலிஜிபிள். நீங்கள் அனுப்புறது அதில் சொல்கிற அட்ரஸ்க்கு நம்ம அனுப்பணும். அது அவங்க அந்த அட்ரஸ்க்கு அது ஒரு கோட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த கோட் நம்பரும் நம்ம அதில் எழுதி அனுப்பிச்சிடணும். அதை ரிசீவ் பண்ணுறவங்க வந்து அந்த கோட் நம்பரை வந்து திருப்பி ஆன்லைனில் அவங்களோட லாகின் ஐடியில் போய் பதிச்சிட்டோம்னா நம்ம வந்து 5 பேருக்கு அனுப்புகிறோம், 5 கண்ட்ரிக்கு அனுப்புகிறோம்னா அந்த 5 பேரும் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க லாகின் ஐடியில் பதிவு பண்ணாங்கன்னா நம்ம வந்து 5 கார்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அது மாதிரி நான் இது மாதிரி என்னோட அந்த ஆப்ஷனில் வந்து நம்மளோட அந்த போஸ்ட் கிராசிங் வந்து நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு என்ன மாதிரி
ஸ்டாம்ப் வேணும் அப்படின்னு நான் பஸ் கலெக்ஷன் பண்ணுவேன். அதுமாதிரி நான் பஸ் வேணும், இது மாதிரி QR கோட் ஸ்டாம்ப் வேணும்னு சொல்லி இது பண்ணுவேன். ஸோ எனக்கு அப்போ அங்கே இருக்க கலெக்டர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இவர் என்ன விரும்ப போகிறாரோ அதே ஸ்டாம்பை ஒட்டி அனுப்பணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அனுப்புவாங்க. போஸ்ட் கிராசிங்கில் இருக்கவங்களே அப்படி தான். இப்போ அதுமாரி நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறேன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை படிப்பேன். ஹிஸ்ட்ரி வந்துடும். அவங்க இப்போ யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்துடும். அவங்க என்ன கேட்டுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சிங்கம் பிடிக்கணும், நம்ம இந்தியாவில் சிங்கம் என்ன ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்களோ அதை ஒட்டி அனுப்புவோம். அது அனுப்பும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி எனக்கும் அதுமாரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ ஜெர்மனிங்கிற ஒரு டாபிக் போனதில் வந்து எனக்கு ஜெர்மனியில் வந்து அவ்வளோ QR கோட் ஸ்டாம்ப்ஸு நிறையா வந்திருக்கு. எனக்கு போஸ்ட் கிராசிங்கில் இருந்தேன். நான் எது காசு கொடுத்தே வாங்கல, எல்லாமே போஸ்ட் கிராசிங்லேருந்து வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வர எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்டாம்ப்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்மளோட டெவலப் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். சார் ஒரு விஷயம் என்கிட்ட மீட்டிங்கில் சொன்னாங்க பேசும்போது, தேடுதல் வேணுங்கிற தேடுதல். உண்மையிலே தேடுதல் இருந்தால் தான் இந்த சும்மா ஹாபியாக இது ஹாபின்னா நீங்கள் அப்படியே கிடைக்கும் போது அதை வாங்கிக்கிறதோட அதை நிப்பாட்டிக்கணும். ஒரு தீமாட்டிக்காக கலெக்ட் பண்ணணும்னா அதில் தேடுதல் வேணும். தேடி 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 நிறையா போகணும். நான் அதுமாரி விஷயங்களெல்லாம் ரொம்ப தேடுதல் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். நம்ம உறுப்பினரும் நிறைய பேர் பண்ணி நிறையா சாதனைகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் விருதை பக்ஸ் நடந்துச்சு. அதில் வர நம்ம உறுப்பினர்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு நிறைய மெடல்ஸ் வாங்கினாங்க. சார் பாலசுந்தரம் சார் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். என்ன சார்? செகண்ட் டைம். என்ன சார்? அதுமாரி வாங்கியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சார் நீங்கள் பண்ணீங்களா சார்? பண்ணல, பார்ட்டிசிபேட் பண்ணி பிரவீன் சார் பண்ணீங்க. ஒன் ஃப்ரேம் பண்ணாங்க. 1 ஃப்ரேம் பண்ணால் வந்து நான் காம்படிஷனில் தான் வரும். 3 ஃப்ரேம் பண்ணால் தான் காம்படிஷனில் வந்து மெடலுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு உறுப்பினர் இப்போ ஆதிக் சுதன் வர நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக. அதுமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் திண்டுக்கல்லேருந்து ஒரு கலக்கோட்டையிலேருந்து சுப்பிரமணிய சார் இருக்கார், சின்னாலப்பட்டி. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சார் பாலசுந்தர் சார் வந்து அவர் சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக வந்து டிஸ்கவர் இந்தியான்னு சொல்லிட்டு சார் வச்சுருக்காங்க. அதுக்கு லார்ஜ் சில்வர் கிடச்சிருக்கு. பெரிய லெவல் அவார்டு தான் அது. பெரிய விஷயம். சார் வந்து ரொம்ப பல வருஷமாக முயற்சி பண்ணிட்டு சார் அப்படியே நீங்கள் சார் ரொம்ப சார் சரியான முயற்சி எடுத்த இதுமாரி இப்போ சுப்பிரமணிய சார் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சார் பேப்பர் கட்டிங்லாம் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வர ஸ்டாம்ப்ஸை பற்றியோ காயின்ஸ் வர்றதை பற்றியோ அவர் கட் பண்ணி வச்சுருக்காரு. இது போக அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள் வந்து அதை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காரு. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் 2010 இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இது மாதிரி பேப்பர் நியூஸ் எது வந்தாலுமே நான் கட் பண்ணி இது பண்ணுவேன். அப்போ வந்து இது கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ வந்து அருணாச்சலம் சார் வந்து எனக்கு ஒன்று சொன்னார், இதை ஒரு நோட்டில் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சண்முகம் சார் எனக்கு 2 நோட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. பெரிய ஆல்பம்னு அதை வச்சுருக்கேன். அதில் தான் இன்னும் ஒட்டிட்டு வரேன் இது வரைக்கும். அது ஒரு பெரிய ஆல்பமே நான் வச்சுருக்கேன். இது மாதிரி கட்டிங்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் அதை வர்ற தபால் இது நியூஸ் பேப்பரில் வர எல்லா கட்டிங்குமே எடுத்து அதை ஒட்டி பண்ணேன். இப்போ அதை பார்த்தோம்னா எனக்குலாம் உண்மையிலேயே அது ஒரு கலெக்ஷன், பெரிய கலெக்ஷன். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு பசுமையான நினைவுகள் உருவாக்கும். ஸோ சாரோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஆரம்ப காலங்களில் வந்து அந்த பேப்பர் கட்டிங்களோட தான் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஏற்கனவே மாமனால நம்ம இது மாதிரி 1982 ஸ்பெஷல் கேன்சலேஷன் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கு வந்து பேப்பர் கட்டிங்கோடய நான் போட்டிருக்கேன். நான் பதிவு என்னைக்கு போட்டிருக்கேன்னா நம்ம உறுப்பினர் ஒன்றே சொன்ன ஞாபகப்படுத்தி கிடையாது. ஸோ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதானா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இன்னும் வந்து பழைய 1757 காலனா பெருமினா 1757 காலனா நல்ல பெரிய காலம். காலனா வந்து பெரிய காலம்.
இவ்வளோ பெருசாக இருக்கும் க்ரீன் ரிசர்வத்தோட. அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்டாக 1955 ஃபாரின் மிலிட்ரி நம்ம இந்தியன் டாபிக்ல ஒரு காயின் இருக்குது. அதில் வந்து ஹச்சின்னு போட்டுருவோம். ஹச்எம்டி அப்படின்னு மக்கள் தேடிட்டே இருந்தாங்க. ஹச்சின்னு வந்து மீன் ஹீட் அண்ட் கம்பெனி பெர்மிங்ஹாம். ஸோ அந்த இதுவும் பெர்மிங்ஹாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அந்த ஹெச்எம்டின்னு இருக்காது சார். இல்லை மக்கள் தேடினாங்க சொல்கிறேன். ஆட்சி மக்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு. ஆமாம்மா, நான் படிக்கும்போது இருந்துச்சு சார். ஆனால் ஆக்சுவலாக எம்மு மட்டும் தான் இருக்குது சார். ஹெச்சும் கிடையாது, ஹெச் இருக்கு, ஹச் இருக்கு, ஹெச் டீ கிடையாது, டீ கிடையாது. அதை கலெக்ட் பண்ணி கொடுத்தா ஒரு வாட்ச் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க சார். சார் சார் நீங்கள் சார் தான் பேசுங்க சார். ஜஸ்ட் இப்போ தான் ஜாயின் பண்ணிங்க. ஆனால் மதுரை வெங்கடேஷ், மதுரை அழகு. நான் வந்து முன்னாடி நீங்கள் அங்கே வச்சுருக்கும்போது வந்திருக்கேன், நம்ம விக்டோரியா மேம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டேன். ஏன் வேலை வந்து நான் வந்து ஏர் கண்டிஷன் சார், நாங்கள் வந்து ஏர் கண்டிஷன் இன்ஜினியரிங். நான் இங்கே வந்து ஷாப் வச்சுருந்தேன் முன்னாடி. எனக்கு வந்து மெயினாக இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து நம்ம அந்த டிஸ்கவரி சேனலில் பேன் ஷாப்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அதை நல்லா அதை விரும்பி பார்ப்பேன் நான் கொஞ்சம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அது தவிர எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் காயின்ஸ் நான் நிறைய கண்ட்ரி போயிருக்கேன். கல்ஃப் கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி போயிருக்கேன். ஜாப் விஷயமாக தான் போயிருக்கேன். ஜாப்பில் போகும்போது அங்கேருந்து வரும்போது என்னுடைய சேப் இருக்கிறத மட்டும் அப்படியே கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து வரும்போது மிச்சம் இருக்கும் ஜேப்பில் கொஞ்சம். ஸோ அடுத்த கண்ட்ரி போகும்போது அந்த பணம்லாம் அதை யூஸ் பண்ண முடியாது, அப்படியே வச்சுருப்பேன். அது கொஞ்சம் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அது தவிர கொஞ்சம் நான் அங்கே வரப்போ கொஞ்சம் வாங்கினேன், அந்த விக்டோரியா மால் வரும்போது வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நான் திருப்பி வந்துட்டேன். இப்போ ஒரு எனக்கு 56 இயர்ஸ் ஆனதுனால இனிமேல் கல்ஃபு போகிறோம் இறங்கி போகிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே செட்டில் ஆகிறனால இப்போ திருப்பி ஏர் கண்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று எடுத்து மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஏர் கண்டிஷனு ஒரு எலைட்ரின்னு சொல்லி ஒரு கம்பெனி, ஓசிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசிஎஸ்னு பழைய அமெரிக்கன் கம்பெனி, ஓசிஎஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து எலைட்டார்னு ஒன்று போட்டிருக்காங்க ஏர் கண்டிஷன். அது இங்கே மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, தேங்க்யூ. கலெக்ஷன் அடுத்த மீட்டிங்கில் எடுத்து காட்டுங்க. நான் இப்போ தான் இன்றைக்கி தான் பேப்பரில் பார்த்து லேட் ஆயிடுச்சு எனக்கு. நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் என்னால் வர முடியல. போன வட்டம் நடக்கும்போது போட்டிருந்தீங்க இங்கே. எனக்கு திடீர்னு ஒரு வேலையாயிடுச்சு. இன்னைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தேன் காயின்ஸ் இருந்துச்சு. அப்போ லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அப்புறம் தான் லேட்டாக வந்துட்டேன் கொஞ்சம். தினமலர் பார்த்தீங்கன்னா தினமரில் பிடிச்சி உடனே கிளம்பி அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே ஆக்சுவலாக வந்து சண்டே நம்ம மூணாவது ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், ஒவ்வொரு மூணாவது ஞாயிற்றுக்கிழமை. சரி, இல்லை சார், நம்ம குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் வந்து சரி சரி சரி. ஆக்சுவலாக வந்து நம்ம செக்ரட்டரி சார் மிஸ்டர் சண்முகலால் சார் அவரோட இதில் தான் நம்ம சங்கம் வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அப்படியே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு விக்டோரியா ஹால்லையும் சரி, இந்த சௌராஷ்டிரா ஸ்கூல் விக்டோரியா ஹால்லையும் நம்மளுக்கு நிறைய சார் நம்ம ரங்கநாதன் சார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க. அதை பின்பற்றி அப்படியே எல்லாருமே செக்ரட்டரி சார் எல்லாம் பின்பற்றி அந்த விக்டோரியா ஹாலோட மேனேஜ்மெண்ட்டோட நம்ம இணைஞ்சு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 18 வருஷம் இருக்கும். 18 வருஷமாக நம்ம வந்து அவங்களோட 2006 வந்து விக்டோரியா 2007 தான் ஆரம்பிச்சிருக்கு. 2007 வந்து விக்டோரியா வந்து 8 வந்து நம்ம ப்ரைஸ் வின் பண்ணோம். அதில் வந்து எட்வர்ட் ஹாலில் வந்து ஆரம்பத்தில் வந்து ஸ்நாக்ஸே ஃப்ரீயாக கொடுத்தாங்க கிளப்பில். அந்த அளவுக்கு நம்ம இஸ்மாயில் சார் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. இதே வந்து சண்முகலால் சார் வந்து செக்ரட்டரி ஆனது வந்து 2010 ஆகிட்டார். 12 சார். ஆமாம் 10 ஆகிட்டார் செக்ரட்டரி ஆனது. இன்னொரு சக்திவேல் சார் வந்து வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரி அவர் தான் இருந்தார். அப்புறம் என்னால் முடியல அப்படின்னு சொன்னோடனே நம்ம சண்முகலால் சாரை பண்ணோம் 2010 வந்து அப்படியே நம்ம பழனிசாமி சார். ஸோ அவர் வந்து நம்ம சண்முகலால் சார் வந்து நம்மளுக்கு இந்த ஹாலை பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நம்ம இங்கே தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு சூழ்நிலையினால கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கிளப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் அந்த மெம்பர் ஆகிருக்கோம். எங்கள் கிளப்பிலேயே கிட்டத்தட்ட 3 பேர் அதில் மெம்பர் இருக்கோம். இஸ்மாயில் சார் தான் ரொம்ப லேஸு, ஆனால் அவங்களுக்கு எதிராக ரொம்ப அந்த குரூப்
இருக்காங்க. மற்ற குரூப்லேயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும், பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. இப்போ அதாவது கோர்ட்டுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க ஏஜிஎம் நடத்துனதுக்கப்புறம் புது ஆஃபீஸ் பேரர் வந்ததுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அவங்கள பேசுறது வரட்டு புது ஆஃபீஸ் பேரர் வந்து நம்ம பேசுவாங்க. அங்கே என்ன நம்ம சார் வந்தோடனே அதான் முதல் சொன்னார், அதுதான் ரொம்ப லேஸு, பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது, ரொம்ப லேஸு, யாருனாலும் இப்படி வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னார். வரட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வந்து எட்வர்டு ஹால்ங்கிறதுனால தான். அதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. நம்ம எவ்வளோதான் ஒர்க் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு மெயினான ஒரு பிரைம் இடத்துல வந்து நம்ம மீட்டிங் நடக்குதுங்கிறதுனால தான் மெம்பர்ஸ் நிறையா பேர் வந்தாங்க, பெரிய வெற்றி கிடைச்சதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பார்க்கலாம். இங்கேயும் நமக்கு ஒன்றும் மோசம் கிடையாது, கூட்டம் வருது. ஆனால் அங்கெல்லாம் வரும்போது 40 பேர்லேருந்து 50 பேர் வருவாங்க இல்லையாப்பா. இப்போ இங்கே வந்து 25 பேர் 20 பேர் வர்றாங்க. இன்னொரு 10-15 பேர் நம்ம மிஸ்ஸிங் பண்ணுறோம். பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அவர் செக்ரட்டரி சார் வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, கேன்சர் வந்து இல்லை மவுத் கேன்சர். அதுக்கு இன்னைக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி உண்மையிலேயே அவர் தான் ஒவ்வொரு மீட்டிங்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த அசோசியேஷன் இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்டை பேசி போயுமே அவர் தான் பேசி இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக வந்து ஸோ அவர்னாலையும் முடியல. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட பேசி இங்கே இருக்கவங்கள்ட்ட பேசி தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு தனி பர்மிஷன் கேட்கணும். இப்போ லாஸ்ட் வீக் மீட்டிங் நடத்துகிற மாதிரி இருந்தது. அப்போ எக்ஸாம் டெட் எக்ஸாம்ட்டாங்க. அப்புறம் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங் நம்ம நடக்கிறதுக்கு வந்து அவர் சார் வந்து நியூஸ் பேப்பருக்கு எழுதி அனுப்புவார். அவர் லெட்ரு பேட்லேயே நம்ம செக்ரட்டரியோட லெட்ரு பேட்லேயே போட்டு எல்லா நியூஸ் பேப்பரையும் போடுவார். எல்லாம் ஓரளவு வந்துடும். எல்லாமே வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் இருக்கும். இப்போ கடந்த 2 மாதமாக இப்போ அந்த இதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து உண்மையிலேயே ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். எனக்கு வந்து சுத்தமாக முடியல, இன்றைக்கெலாம் வரவே முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே நம்ம வந்து நேற்று தான் இந்த பேப்பர் நியூஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். தினமலர், தினத்தந்தி, அவங்கள்ட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி நேற்று ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அந்த தினமலர், தினத்தந்தியில் பேசி நீங்கள் 2 பேரும் நான் நினச்ச மாதிரி பண்ணேன், வந்துருச்சு. ஏன்னா லெட்ரு பேடு கொடுத்தா தான் வரும். போன மீட்டிங்கே நான் சில பேரோட ரெக்வஸ்ட் வச்சு பேசி தான் நம்ம பண்ணோம். சரி, அதனால இப்போ நீங்கள் சார் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம பாடுபட்டதுக்கு ஓ சரிங்க சார். இல்லை நம்ம கற்றுக்கலாமே சார் நோட் அடிக்கிற மிஷின் தான் வச்சுருக்காரு. ஏன் சார் ஏதாவது அவர் அவரை ஹெல்ப் பண்ணி கூட்டுக்கோங்க. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம லாண்டிபியோடைய ஆஸ்தான வித்வான் அவர் தான் சார். இன்னைக்கு இந்த உண்மையிலே நம்ம இந்த கூட்டம் நடத்துறது வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறதுக்காக, நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. இன்றைக்கி வந்து நிறைய ஜெர்மனை பற்றி, ஸ்டாம்ப்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம சார் 3 பேருமே அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ இதேமாரி நம்ம எல்லா மீட்டிங்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் இதுமாதிரி புதுசாக ஏதாவது டாபிக் எடுத்துகிட்டு வந்து பேசுனீங்கன்னா நல்லா மற்ற மெம்பருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. வேறு கேட்டுங்க. நம்ம மீட்டிங்கை இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த மீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு சண்டே வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட் மெம்பர் அன்பு சிதம்பரம் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம சவுத் நம்ம ஸ்டேட் லெவல் ஃப்ளாட் லீக் எஜுகேஷன் வந்து நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நடத்துனாங்க. அதில் வந்து அவர் டிவைன் ஆஃப் த லார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டிக்கில் இல்லை சார் சொன்னாங்க. அந்த இதில் வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். சிபிஎம்ஜியே வந்து ஓப்பன் மீட்டிங்லே வந்து யாரும் அதை பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க மேடம் எடுத்து அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. 5 நிமிஷம். ஸோ நம்ம சங்கத்தில் உருவான ஒரு மெம்பர் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் எஜுகேஷனில் வந்து ஒரு சிபிஎம்ஜி வந்து பாராட்டினாங்கன்னா பெரிய விஷயம். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 2018 நம்ம இதில் மெம்பர் ஆனார். அவரும் தங்கச்சியும் மெம்பர் ஆனாங்க. அப்படியே அமைதியாக தான் இருந்தார். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தாப்புல.
டக்குன்னு வச்சாப்புல ஒரு ஜிப்லாம் வச்சாப்புல ஃபஸ்ட் மெடல் வாங்கினாப்புல. அது நம்ம சங்கத்துலேருந்து உருவான ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் வாங்கினார். இந்த வெற்றியோட முடியலை. அதுக்கடுத்து நேஷ்னல் லெவல் தான் போகணும். அவர் ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷ்னல் லெவல் தான் போனோம். அவர் இன்டர்நேஷ்னலுக்கே போயிட்டார். டக்குன்னு இன்டர்நேஷ்னல் எஜுகேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தார். நம்ம தாய்லாந்து நடந்த எஜிபிஷனில் வச்சு மெடல் வாங்கியிருக்காரு. அவரை வந்து நம்ம பாராட்டு விழா பண்ணுறதுக்கு இந்த அடுத்த மாதம் 1ஆம் தேதி வச்சுருக்கோம். இது போக நம்ம விருது எக்ஸ்பிரஸில் அவார்டு வாங்கின மெம்பர்ஸை வந்து அவங்களையும் பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு இது பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த 1ஆம் தேதி அடுத்த ஃபஸ்ட்டு சண்டேவே நடத்தலான்னு இருக்கோம். ஏன்னா தேர்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் நெருங்கி வருது, ஹாலிடேஸ்லாம் வருது, பரீட்சைகளும் அந்த நேரத்தில் எல்லாமே சேர்ந்தாப்புல வருது. ஸோ அதனால் வந்து அந்த டயத்தில் வச்சு எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் சண்டேவே நடத்தலான்னு இருக்கோம். என்னென்னா மெயினாக வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட்டு சண்டே வந்து ஒரு விஐபியை கூப்பிட்ருக்கோம். சிஃபாவோ சவுத் இந்தியன் ஃபிளாட்லிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட் மிஸ்டர் ரோலன் நெல்சன் சாரை கூப்பிட்ருக்கு. ஸோ அவருக்கு வந்து அந்த டைமில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஸோ ஏன்னா நம்மளுக்கு சவுத் இந்தியன் ஃபிளாட்லிக் அசோசியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நம்மளும் இந்த அளவுக்கு டெவலப் ஆக முடிஞ்சிச்சு. அவரே வரேன்னு ஒத்துருக்காங்க. இது இன்னும் பெரிய லெவல் ஃபங்க்ஷனாக நடத்துன்னு நினச்சோம். சூழ்நிலைகள்லாம் வந்து சரியில்லாமல் இருந்ததுனால சரி நம்ம அவரை கூப்பிட்டு நடத்துகிற மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாருமே கலந்து சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நேஷனல் முன்னாடி நம்ம செக்ரட்டரிக்காக 2 நிமிஷம் ப்ரேயர் எல்லாரும் அவர் உடல் நலம்